श्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामी निति नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्यते देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद हरे हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपोतमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरं हरिः ओम् तत्सत् ஹரே கிருஷ்ணா. அன்பான பக்தர்களே, எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? சௌக்கியமா இருக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ பிரபு. இன்னைக்கு ஏகாதசி அன்னைக்கு குரு மகாராஜ் பத்தி நீங்க பேச போறீங்க. நாங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷம். சூப்பரான நாள் இன்னைக்கு. சஃபல ஏகாதசி அண்ட் ஐ திங்க் மார்கழி முதல் நாள் கூட இல்லையா? வா, அருமையான நாள். இன்னைக்கு நம்ம எல்லாருமே குருமராஜுடைய மகிமையை கேட்டு சந்தோஷமா இருக்கலாம் அண்ட் நம்மளும் அட்வான்ஸ் ஆகும். ஓகே, நான் இன்னைக்கு சில விஷயம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கிறேன் உங்ககிட்ட ஷேர் பண்றதுக்கு. முதல்ல குருமராஜுடைய அஃப்கோர்ஸ் என்னுடைய பர்சனல் கேட்கலாம். அப்புறம் குருமராஜ் சொன்ன சில விஷயங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, குருமராஜ் பத்தி அவருடைய காட் பிரதர், அதாவது தமால் கிருஷ்ண கோஸ்வாமி மகாராஜ், அவர் என்ன சொன்னாருன்ட்டு சில விஷயங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்து இன்னைக்கு நம்ம குருமராஜுடைய தியானத்துக்கு என்டர் ஆகலாமா? இல்ல ரெடியா? எல்லாரும் முழிச்சுன்னு இருக்கிறீங்களா? வாங்க உட்காருங்க கொஞ்ச நேரம். வீடியோல வாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எல்லாரும் வீடியோல வந்தீங்கன்னா வாங்க. ஆமா, வீடியோல வந்தா சந்தோஷம் தான். இல்லைன்னா அந்த இருட்டு ரூம்ல பேசுற மாதிரி இருக்கு. வேற ஒண்ணு இருக்குது. ஆனா ஒரு 2 பேரும் இருந்தா கூட உங்களை பாத்துக்கிட்டு பேசு. தேங்க்யூ தேங்க்யூ. கண்டினியூ பண்ணலாம். உட்காருங்க. இப்போ நம்மளெல்லாம் என்ன கேள்வி கேட்கறாங்க, எப்படி இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். அதுவே ரொம்ப கஷ்டமா இருந்தா கஷ்டப்பட்டுட்டு இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? சொல்ல மாட்டீங்களா? யூஸ்வலா நமக்கு ஒரு குவாலிட்டி இருக்கு. நமக்கு என்னன்னா, நம்ம நம்ம மேலேயே பரிதாபம் படுற ஒரு குணம் நமக்கு இருக்கும். ஜென்ரலா நம்ம ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமையில இருந்தா நமக்கு நம்ம மேல எப்படி இருக்கும்? ஐயோ பாவமே அப்படின்னு இருக்கும். ஆனா குருமராஜுடைய நிலைமை நீங்க எல்லாரும் பார்த்திருக்கிறீங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் குருமராஜுடைய நிலைமை. அவரை ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்டா அவர் என்ன சொல்றாரு? வாங்க பார்க்கலாம், அவர்கிட்ட இருந்தே கேட்கலாம் அவர் என்ன சொல்றாருன்ட்டு. நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். அப்புறம் அந்த ஒரு வீடியோ பார்க்கலாம். ஒரு கிளிப், ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் கிளிப் தான். அதுக்கப்புறம் நான் டிரான்ஸ்லேட் பண்றேன் தமிழ்ல என்ன சொல்றேன். ஸ்கிரீன் தெரியுது இல்லையா? இப்போ கேட்கலாம். குருமராஜ் சச்சினந்த மகாராஜ் இதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ அது நம்ம லைவாவே இங்க இந்த வீடியோலயே பார்க்கலாம் அவங்களுடைய இன்டராக்ஷன். I learned that ChatGPT. How are you? இருங்க ஒரே நிமிஷம். How are you? Very happy. I'm very happy to be in Krishna consciousness. to be in Krishna consciousness. Where's his problem? Physically, I'm somewhat of a wreck. Physically somewhat of a wreck. Wheelchair bound. Cannot speak properly. Liver and kidney transplant. I had a liver and kidney transplant. ஸோ என்ன ஆகுது? சச்சினந்த மகாராஜ் கேட்கிறாரு, எப்படி இருக்கிறீங்க நீங்க அப்படின்னு கேட்ட உடனே குருமராஜ் சிரிச்சுட்டு என்ன சொல்றாரு? நான் சந்தோஷமா இருக்கிறேன். அதுக்கப்புறம் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறாரு. என் உடம்பெல்லாம் உடஞ்சு போய் தான் இருக்கு, வீல் சேர்ல இருக்கிறேன், கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் ஆயிருக்கு, லிவர் டிரான்ஸ்பிளான்ட்லாம் இருக்கு, என்னால சரியா பேச கூட முடியாது. A stroke. Now I'm doing some care. ஸ்ட்ரோக் வந்திருக்கு. இப்ப எனக்கு ஸ்கின் கேன்சர் இருக்கு.
therapy for skin cancer, But I'm very happy. but I'm very happy. ஆனா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். Association. And I'm so glad to have all of your பிரபுபாத் சேவையில association. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். Hare Krishna. உங்களுடைய சங்கம் எடுத்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Oh, because of Rosanna. I guess you'll கேட்டீங்களா இந்த விஷயம்? அதனால நீங்க பார்க்கலாம், உங்க கண்ணு மேலேயே பார்க்கலாம். நீங்க அவர் எவ்வளவு கஷ்டமான நிலைமையிலயும் என்ன சொல்றாரு? பிரபுபாத் சேவையில நான் சந்தோஷமா இருக்கிறேன், ஐ எம் வெரி ஹாப்பி அப்படின்றாரு. அடுத்த தடவை யாருன்னா உங்களை கேக்குறாங்க நீங்க எப்படி இருக்கிறீங்க, அப்ப நம்ம என்ன சொல்லணும்? ஹாப்பியா இருக்கும். ஹாப்பியா இருக்கும், கிருஷ்ண கான்சியஸ்ல இருக்கும், குருவோட கருணைனால நல்லா இருக்கும்னு சொல்லுவோம். எப்படி சொல்லணும்? குருமராஜுடைய சேவையில ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லணும். குருமராஜுடைய சேவையில, கிருஷ்ணருடைய சேவையில ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லணும். உண்மையாவே பாத்தீங்கன்னா இதுல நாங்க அதிக சந்தோஷம், வேற எதுவுமே எங்கேயுமே அந்த சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்க முடியாது. அது குருமராஜ் பர்சனலாவே அவருடைய வாழ்க்கையே அதுதான் அந்த உதாரணத்தை அப்படியே எடுத்து காமிக்கிறாரு. நம்ம அப்படியே குருமராஜ் கிட்ட இருந்து கத்துக்கலாம். சோ அடுத்த வாட்டி என்ன பிரச்சனைல இருந்தாலும் நம்ம யார நினைக்கணும், யார மேல மெடிடேட் பண்ணணும், எப்படி இருக்கிற அப்படின்னு அந்த கேள்வி மனசுல வரணும். நம்ம எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் எப்படி இருக்கிறேன்னு அந்த கேள்வி வந்த உடனே ஆன்சர் என்ன? குருமராஜுடைய சேவையில சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லணும். இன்னொரு இடத்துல ஏன் இப்படி சொல்றேன்னா, இன்னொரு இடத்துல சில டெல்லியில இருந்து சில பக்தர்கள் மாயப்பூர் வந்திருந்தாங்க. அப்போ அவங்கள அட்ரஸ் பண்றாரு குருமராஜ். அவங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, ஷேர் பண்றாரு. அப்போ எப்படி நம்ம திருப்தியா இருக்கலான்ற ஒரு விஷயத்த குருமராஜ் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, சீக்ரெட் கொடுக்குறாரு. எப்படி ஒருத்தர் திருப்தியா சந்தோஷமா இருக்கிறான்றதுக்கு ஒரு ரகசியத்தை கொடுக்குறாரு. என்ன சொல்றாரு? நம்ம சர்வீஸ் மேல பற்றுதல் வரணும், பற்றுதலோட இருக்கணும். அந்த சர்வீஸ் கிருஷ்ணருக்காக செய்யறன்ற அந்த சர்வீஸ் மேல நமக்கு ஸ்ட்ராங்கான அட்டாச்மெண்ட் இருக்கணும். அதுவும் குரு கிட்ட அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வருதா, குருதேவ் கிட்ட அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வருதா, அப்போ அந்த சேவையில நமக்கு பற்றுதல் இருந்தா எல்லாருமே சந்தோஷமா இருக்குவாங்க அப்படின்னு இந்த விஷயத்த குருமராஜ் சொல்றாரு. அப்போ அந்த டெல்லியில அந்த டிவோட்டிஸ்க்கு இதை ஷேர் பண்ணும்போது என்ன சொல்றாருன்னா, நீங்க எல்லாருமே கோபால் கிருஷ்ண கோஸ்வாமி மகாராஜுடைய கட்டளைய ஃபாலோ பண்றீங்க, நல்லா இந்த புக் டிஸ்ட்ரிபியூஷன்ல நல்லா பண்றீங்க, நல்லா சேவை பண்றீங்க, அதனால நீங்க எல்லாருமே சக்சஸ்ஃபுல்லா இருக்குவீங்க, சந்தோஷமா இருக்குவீங்கன்ற ஒரு பாயிண்ட் எடுத்து சொல்றாரு. சோ என்ன, நம்ம நம்மளுடைய குரு கௌரங்காவுடைய கட்டளைய பூர்த்தி பண்ற அந்த சேவையில நமக்கு தீவிரம் வந்துடுச்சுன்னா, எப்படி, நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன், நம்மளுடைய குரு கௌரங்காவுடைய கட்டளைய பூர்த்தி பண்ற அந்த சேவை மேல எனக்கு பற்றுதல் வந்துருச்சுன்னா, அதுக்கப்புறமா போக போக அதாவது இயற்கையா நம்ம பக்தி பண்ணுவோம். இப்ப நம்ம எப்படி பக்தி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? செயற்கை தன்மை கொஞ்சம் இருக்கும். அதுதான் சாதனைன்னு சொல்றோம் இல்லையா? நம்ம பிடிக்குதோ பிடிக்கலையோ, நம்ம எழுந்துக்கணும், பிடிக்குதோ பிடிக்கலையோ, சான் பண்ணணும், பிடிக்குதோ பிடிக்கலையோ, பாகவதம் படிக்கணும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? வாங்க கோயிலுக்கு அப்படின்னு நம்ம கூப்பிடுறோம், ஒருத்தர் நம்ம பின்னாடி ஃபாலோ பண்ணோம். நம்ம பக்தர் சங்கத்துல இல்லைன்னா நம்ம பக்தி சேவையெல்லாம் பண்ணுவோம்னு நினைக்கிறீங்க? இல்ல, நமக்கு பக்தர் சங்கத்தால நமக்கு மேல ஒரு சீனியர் இருக்கிறாங்க, இல்ல லீடர் இருக்கிறாங்க, நமக்கு யாரோ ஊக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்கன்றது, அதனாலதான் நம்ம எப்படியோ பக்தி மார்க்கத்துல இருக்கிறோம். ஆனா இது இயற்கையா ஆகணும்னா எப்ப ஆகும்? அதுக்குதான் குருமராஜ் என்ன சொல்றாரு, நம்ம என்ன பண்ணணும்? அந்த சேவை மேல நமக்கு பற்றுதல் வரும். குரு கொடுத்திருக்கிற சேவை மேல பற்றுதல் வந்துட்டா நம்ம போக போக இயற்கையா நம்ம பக்தி சேவை பண்ணலாம். அடுத்த தடவை உங்களை யாரா கேக்குறாங்க எப்படி இருக்கிறீங்க, என்ன சொல்லுவீங்க? குருமராஜோட சேவையில சந்தோஷமா இருக்கும்னு சொல்லணும் பிரபு. சும்மா சந்தோஷமா சொல்லக்கூடாது. எப்படி சொன்னார் குருமராஜ்? ஐ எம் வெரி ஹாப்பி இன் தி சர்வீஸ் ஆஃப் பிரபுபாத். நீங்களும் என்ன சொல்லணும்? ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லணும். சோ பிரச்சனைகள் வருங்க, எப்பவுமே வாழ்க்கையில பௌதிக பிரச்சனைகள் கட்டாயமா இருக்கும். அது இருந்தாதான் நமக்கும் நல்லது.
அந்த பிரச்சனைகள் இல்லைன்னா நம்ம பக்தி மார்க்கத்துல முன்னேற முடியாது இல்லையா? சரி, அடுத்த லீலைக்கு போலாமா? இந்த பாயிண்ட் புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? எப்படி இருக்கிறீங்க? குருமராஜ் சேவையில ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். குருமராஜுக்கு ஒரு ஸ்பெஷல் குணம் இருக்கு, என்ன தெரியுங்களா? அவர் எல்லா விஷயங்களும் எல்லாரையும் பேலன்ஸ் பண்ண இல்லையா? அவருடைய பெருமையே என்னன்னா, அவர் பர்ஃபெக்டா எல்லா விஷயம் எல்லா பக்தர்களையும் எல்லா பக்தர்களையும் எல்லா விஷயத்த வந்து பேலன்ஸ் பண்ற தன்மை குருமராஜ் கிட்ட ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி, ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ரென்த் அவருக்கு. அதுவும் எப்படின்னா, இப்போ யாருன்னா ஒருத்தர் அவர்கிட்ட எதுனா அவர் கேட்கிறாங்க கேள்வினா உடனே ஆன்சர் கொடுத்துட மாட்டார். நீண்ட நேரம் யோசிக்குவார், கணிக்குவார், 360 டிகிரில அதை பார்க்குவார், 360 டிகிரிலேயே எல்லா பக்கத்துலயும் பார்க்குவார். அதுக்கப்புறமா அனலைஸ் பண்ணிட்டு அவருக்கு திருப்தியான பிறகு ஓகே அப்படின்னு சொல்றார். இதுக்கு சில நான் எக்ஸாம்பிள் ஷேர் பண்றேன். என்னாச்சுன்னா, நான் வந்து என்னுடைய வேலையை விட்டுட்டு நான் வந்து குருமராஜுக்கு சேவை பண்ணலாம், பிரபுபாதுக்கு ஃபுல் டைமா சேவை பண்ணலாம் அப்படின்னு நம்ம மனசுல ஒரு ஒரு ஆசை. அதனால அந்த மாதிரி யோசனைல குருமராஜ் கிட்ட வந்து இப்படி சொன்னேன். அப்போ குருமராஜ் வந்து நிறைய விஷயங்கள் கேட்டுட்டு அவர் என்ன நீங்க யோசிக்கிறாரு, அவர் பட்டுன்னு அதுக்கப்புறம் நீ குழந்தைய எப்படி பார்த்துக்குவ, உனக்கு எப்படி நீ ஃபைனான்ஸ் மேனேஜ் பண்ணுவ, எங்க சேவ் பண்ணுவ, என்ன பொறுப்பு எடுத்துக்குவ, ஒரு அவ்வளோ ஒரு லிஸ்ட் இருக்கு அவர்கிட்ட. அந்த கேள்வி எல்லாம் கேட்கிறார். அப்புறமா எனக்காக அவர் யோசிக்கிறார். எனக்காக யோசிச்சுட்டு, சரி நான் இந்த டிவோட்டி கிட்ட பேசுறேன், இந்த டிபார்ட்மெண்ட்ல நீ போய் சேவை பண்ணலாம், அங்க உனக்கு சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு அவரு யோசிச்சு அவரு எனக்காக அந்த பிளான் பண்ணி கொடுக்குறாரு, சொல்றாரு. ஆக்சுவலி நான் வந்து அவ்வளவா யோசிக்கல, பாத்துக்கலாம் எதனாச்சும் கிருஷ்ணன் ஹெல்ப் பண்ணுவாருன்ட்டு ஒரு மாதிரி பிளான்டா இல்ல, வெல் பிளான்டா இல்ல, ஒரு 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 ஊக்கத்துல நான் அந்த டிசிஷன் எடுத்தேன். ஆனா குருமராஜ் பாத்தீங்கன்னா அதுக்கு அவ்வளோ தாட் கொடுக்குறாரு, அவ்வளோ அதுக்கு யோசிக்கிறாரு. இது பத்தி தமால் கிருஷ்ண கோஸ்வாமி மகாராஜும் சொல்றாரு. அவரு 93ல 93ல அவரு குருமராஜுடைய, அதாவது நம்ம குருமராஜுடைய வியாச பூஜைக்கு அவர் வந்து பேசுறாரு. அதுல இந்த விஷயம் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஜிபிசில மீட்டிங் நடக்கும் போது கூட சில விஷயங்கள் வந்து குருமராஜ் கிட்ட கேட்டா அவர் கொஞ்சம் டைம் எடுக்குவாரு, யோசிக்குவாரு. ஆனா அதுக்கப்புறம் அவர் கொடுக்குற பாயிண்ட் தான் இப்ப இஸ்கானை நடத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு அவரே சொல்றாரு. எல்லாரும் அந்த ஜிபிசில இருக்கிறவங்க எல்லாருமே ஏத்துக்குவாங்க, அவர் அவ்வளவு ஸ்ட்ராங்கான பாயிண்ட் சொல்லுவாரு, நல்லா அவ்வளோ டீட்டெயிலா யோசிக்குவாரு. இது எப்படின்னா, இது பிரபுபாதுடைய கருணையால அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஏதோ ஏதோ நடக்குது, ஏதோ தானா நடக்குதுன்ட்டு இல்ல, பிரபுபாதுடைய கிருப்பையால, பிரபுபாதுடைய கருணையால. ஏன்னா இவரோ பிரபுபாத் மேல அவ்வளோ அட்டாச்சா இருக்கிறாரு, அவ்வளோ பற்றுதல் இருக்கு குருமராஜ்க்கு பிரபுபாத் மேல. அதனால குருமராஜுடைய கருணை, பிரபுபாதுடைய கருணை குருமராஜ் மூலியமா நம்ம பார்க்கலாம் அப்படின்னு தமால் கிருஷ்ண கோஸ்வாமி மகாராஜ் அவரே சொல்றாரு. தமால் கிருஷ்ண கோஸ்வாமி மகாராஜ் அவரை பத்தி கேட்டிருந்தீங்க, அவர் பிரபுபாதுக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு சீடர், ரொம்ப ஸ்பெஷல் சர்வீஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு. ஜிபிசில சீனியர் லெவல்ல இருந்து நிறைய நிறைய பொறுப்புலாம் எடுத்து நிறைய நிறைய பேருக்கு அவர் வந்து கைடன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு. கஷ்டமான சேவையெல்லாம் பண்ணியிருக்கிறாரு. சைனால முத வாட்டி சைனால எல்லாம் போய் ப்ரீச் பண்ணி ஜெயிலாம் போய் அந்த மாதிரி எல்லாம் அவரு சேவை பண்ணியிருக்காரு தமால் கிருஷ்ணன். அவரு குருமராஜ் பத்தி ஷேர் பண்றாரு. அப்ப அவர் சொல்றாரு, குருமராஜ்க்கு பிரபுபாத் மேல எவ்வளவு பற்றுதல் இருக்குன்னு அதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறாரு. என்ன ஆச்சு, ஸ்பெயின்ல வந்து குருமராஜ் வந்து ஒரு பைத்தியக்காரன், ஒரு அரை பைத்தியம் சொல்லலாம், இல்ல முழு பைத்தியமோ. இந்த பைத்தியக்காரன் குருமராஜ் வந்து ஏர்போர்ட்ல உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது குருமராஜ் வந்து ஒரு கத்தியால கழுத்துல கட் பண்ணிட்டாங்க. என்ன என்ன யோசனைல இருந்தாலும் தெரியல, வந்து குருமராஜுக்கு கட் பண்ண பிறகு குருமராஜ் வந்து அது பிடிச்சி அதுக்கப்புறம் ஜெயில் இது அவரை ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிட்டு போய் அட்மிட் பண்ணி
ஹாஸ்பிட்டல்ல இந்த அவருக்கு சிகிச்சை பாக்குறாங்க, அவரை பாத்துக்கிறாங்க, கவனிச்சுக்கிறாங்க. அந்த நேரத்துல என்ன ஆச்சுன்னா குருமராஜ் உடைய இந்த த்ரெட் இருக்கு இல்லையா, அதை ஹாஸ்பிட்டல்காரெல்லாம் கட் பண்ணிடுறாங்க இல்லையா. ஹாஸ்பிட்டல் போனாலே உங்களுக்கு தெரியும், இப்ப யாருன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடாது, எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றோம். ஹாஸ்பிட்டல் நம்ம போனா வந்து நம்ம உடம்புல வந்து சப்போஸ் சர்ஜரிக்கு போறோம் இல்ல எதுக்குன்னா போறோம்னா உடம்புல இருக்கிற எல்லா ஆபரணமோ இல்ல எது இருந்தாலும் அது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி குருமராஜ் கிட்ட இருந்த த்ரெட்டை வந்து கட் பண்ணி எடுத்துட்டாங்க. அப்புறம் தமால் கிருஷ்ண கோஸ்வாமி மகாராஜ் குருமராஜை பார்க்க போறாரு. இது வந்து ஒரு 3 இல்ல 4 நாளுக்கு அப்புறமா இருக்கும் அந்த இன்சிடென்ட் ஆன பிறகு. அப்ப அங்க போயிட்ட பிறகு குருமராஜ் என்ன சொல்றாருன்னா, எனக்கு த்ரெட் வேணும், நான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். யாருன்னா, அதாவது த்ரெட் கட் ஆயிடுச்சுன்னா ஒரு புது த்ரெட் எடுத்து போட்டுக்கலாம், அது பெரிய விஷயம் இல்லை. ஆனா குருமராஜ் என்ன சொல்றாருன்னா, பிரபுபாத் கனெக்டடா இருக்கிற ஒரு சீடர் கிட்ட தான் எனக்கு அந்த த்ரெட் வேணும், நான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், நீங்க கொஞ்சம் சாண்ட் பண்ணி கொடுங்களேன் எனக்கு அப்படின்னு குருமராஜ் கேட்கிறாரு. அப்ப தமால் கிருஷ்ண கோஸ்வாமி என்ன பண்றாரு, அவருடைய த்ரெட்ல அவர் சாண்ட் பண்ணி குருமராஜ்க்கு அந்த பவித்திரமா கொடுக்குறாரு. சோ அப்ப தமால் கிருஷ்ண கோஸ்வாமி மகாராஜ் என்ன சொல்றாருன்னா, எப்படி குருமராஜ் பிரபுபாத் மேல அவ்வளோ பற்றுதலா இருக்கிறாருன்னு அந்த பாயிண்ட் எடுத்து சொல்றாரு. அவரே சொல்றாரு, சாதாரணமா இதை ஆயிடுச்சு இன்னொன்னு வாங்கி போட்டுக்கலாம், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனா இவரு பிரபுபாத் கிட்ட இருந்து தான் வேணும், அந்த சம்பிரதாயில தான் வேணும், அந்த கனெக்ஷன் தான் எனக்கு வேணும்னு சொல்லி மகாராஜ் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி அப்புறம் அவர் சாண்ட் பண்ணி கொடுக்குறாரு. இதுல இன்னொன்னு ஒரு மேஜிக் என்னன்னா, இன்னொரு ஒரு அதிசயமான விஷயம் என்னன்னா, மாயாப்பூர்ல இருந்து தமால் கிருஷ்ண கோஸ்வாமி மகாராஜ் அவரு கிளம்பி போகும்போது ஏதோ ஒரு விஷயத்துக்கு போயிட்டு இருக்கும்போது அவருடைய கார் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடும். ஆக்சிடென்ட் ஆகி ஒரு மரத்துல இடிச்சு தமால் கிருஷ்ண கோஸ்வாமி முன்னாடி உட்காந்துட்டு இருந்தாரு. ஸோ அவரு பேக் டு காட் போயிடுவார். அப்போ அந்த ஆக்சிடென்ட் ஆகி அந்த இடத்துல அந்த அந்த மாயாப்பூர்ல இருந்து கொல்கட்டா போற இடத்துல எங்க ஆக்சிடென்ட் ஆச்சோ அந்த ஊர்ல நிறைய பேர் அங்க லோக்கல் ஆளுங்கெல்லாம் வந்துட்டு போலீஸ்லாம் வந்து அப்போ ரொம்ப காம்ப்ளெக்ஸா ஆயிடுச்சு சிச்சுவேஷன். கவர்மெண்டல் அந்த ப்ராசஸ்லாம் ஃபாலோ பண்றதுல ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆயிடுச்சு. அதாவது தமால் கிருஷ்ண கோஸ்வாமியுடைய உடம்பை எடுத்துட்டு வர்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்தது அங்க. ஏன்னா அவங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும், ரிப்போர்ட் எழுதணும், போலீஸ் இதுவாகணும், இன்வால்வ் ஆகணும். ஸோ அந்த மாதிரி நிறைய காம்ப்ளெக்ஸ் ஆயிடுச்சு. அப்போ அந்த இடத்துல குருமராஜ் உடனே அங்க போய் லோக்கல் ஆளுங்க கிட்ட எல்லாம் பேசி, பெங்காலிலேயே பேசி, பெங்கால் லாங்குவேஜ்ல பேசி எல்லாரையும் அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி எப்படியும் மகாராஜுடைய உடலை வந்து எடுத்துன்னு வந்துடுறாங்க மாயாப்பூருக்கு. எடுத்துன்னு வந்த பிறகு கடைசியில சமாதி பண்ணும்போது அப்போ குருமராஜ் பாக்குறாரு அவர் உடம்புல அந்த த்ரெட் இல்லை, அந்த பிராமணிக்கல் த்ரெட் இல்லைன்னு. அப்போ குருமராஜ் என்ன பண்றாரு, அவர் சாண்ட் பண்ணி ஒரு த்ரெட் எடுத்து மகாராஜ் மேல போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் அந்த சமாதியை வந்து பூர்ணம் பண்றாங்க. இது வந்து இந்த பாயிண்ட் நான் சொல்றேன். தமால் கிருஷ்ண கோஸ்வாமி மகாராஜ் அப்போ ஆக்சுவலி நான் இதை மெடிடேட் பண்ணிட்டு இருந்தேன். இது பாயிண்ட் எப்படி எவ்வளவு அருமையா இருக்கு. இந்த பாயிண்ட் குருமராஜே ஒரு இடத்துல சொல்லியிருந்தாரு. இப்போ குருமராஜ் சொன்னது நான் காதுல கேட்டுட்டேன், ஆனா குருமராஜ்க்கு அவரு கொடுத்தாரு த்ரெட்டு, அதாவது தமால் கிருஷ்ண கோஸ்வாமி சொன்னது நான் கேட்கலையே அப்படின்னு ஐ மீன் பத்தி ரொம்ப யோசிக்கல. ஆனா இருந்தாலும் இப்ப நான் ரீசெண்டா ஒரு லெக்சர் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது தமால் கிருஷ்ண கோஸ்வாமி சொல்ற அந்த பாயிண்ட் அதுல இருக்கு. நான் வந்து அந்த பிராமணிக்கல் த்ரெட்டை நான் சாண்ட் பண்ணி ஜெயபுத்தக மகாராஜ்க்கு கொடுத்தேன்னு தமால் கிருஷ்ண கோஸ்வாமி சொல்றாரு. அதே மாதிரி நம்ம குருமராஜும் வந்து நான் சாண்ட் பண்ணி தமால் கிருஷ்ண கோஸ்வாமி மகாராஜ்க்கு போட்டேன்ற ரெண்டும் அது சொன்ன பிறகு நான் படிக்கும் போது, நான் இதை பார்க்கும்போது கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஐ மீன் திருப்தியா இருந்தது. அதாவது எப்படி ரெண்டு பேரும் எவ்வளோ அவங்களுக்கு வந்து பிரபுபாதுக்காக அவங்க ரெண்டு பேரும் எப்படி சேர்ந்து சேவை பண்ணியிருக்கிறாங்கன்ற அந்த ஒரு சந்தோஷமா இருந்தது. அதாவது ரெண்டு பேரும் எவ்வளவு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி பிரபுபாதுக்காக
எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, எவ்வளவு ப்ரீச் பண்ணி இருக்கிறாங்க, எவ்வளவு கடினமான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்து ஹெல்ப் பண்ணி இருக்கிறாங்க. தயவுசெய்து மியூட்ல இருங்க, மற்றவங்க எல்லாம் மியூட்ல இருந்து பேசுங்க. பேச வேணாம்னு சொல்லல, மியூட்ல இருங்க. ஓகே, சோ அந்த விஷயத்த கேட்ட உடனே எனக்கு வந்து ரொம்ப திருப்தியா இருந்தது. இந்த மாதிரி தமிழக கோஸ்வாமி மகாராஜ் வந்து இந்த விஷயத்த விளக்குறாரு. அப்புறம் என்ன சொல்றாருன்னா, எப்படி இந்த ஜெயபத்தாக அவர் அப்படி சொல்ற ஜெயபத்தாக மகாராஜ்னு கூப்பிடுவாரு தமிழக கோஸ்வாமி மகாராஜ். அப்ப அவர் சொல்றாரு, எப்படி குருமராஜ் வந்து பிரபுபாத் மேல எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு அட்டாச்மெண்ட் இருந்ததுன்னா, முத அவர் எப்படி பார்த்தாரு குருமராஜ்ன்ற விஷயத்த சொல்றாரு. ஃப்ரைடேவா இருந்துதான். அப்போ புதுசா அப்பதான் வராராம் கோல்டன் ஜான் இல்லையா குருமராஜ் பேர். அப்போ ஜான் அப்பதான் வந்திருக்காரு, புது பக்த ஜான் வந்திருக்கிறாரு. சான் பிரான்சிஸ்கோல நடக்குது, சான் பிரான்சிஸ்கோல தான் என்டர் ஆகுறாரு. ஃப்ரைடே ஏதோ வந்தாரா, சாட்டர்டே சண்டே வந்து ரத்த யாத்திரா. அப்போ அந்த நேரத்துல வந்து ஷேவ் பண்ணுங்க ரொம்ப கம்மியா தான் இருந்தாங்க. ஒரு 3-4 பேர் தான் இஸ்கான்ல ஷேவ் பண்ணிட்டு அந்த மாதிரி சேவை பண்ணுவாங்க. அப்போ இவரு வந்து ஃப்ரைடே வந்தாரு, சாட்டர்டே சண்டே ரத்த யாத்திரா, பெரிய ஃபெஸ்டிவல் நடக்குதுன்னு அடுத்த நாளே ஷேவ் பண்ணிட்டாராம் குருமராஜ். ஃப்ரைடே வந்தாரு, அடுத்த நாளே ஷேவ் பண்ணிட்டாரு. அண்ட் ரத யாத்திரா அட்டென்ட் பண்ணாரு. ரத யாத்திரால எல்லாருடைய முன்னாடி இருந்துகிட்டு ரதத்தை இழுத்துக்கிட்டு அந்த சேவையை நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவரும் ஜெயநந்த டாக்கூர்ன்ட்டு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, ரத யாத்திரா முடிச்ச உடனே குருமராஜ் காணோமா, மாயமாயிட்டாராம். எங்கடா போன? இப்ப இருக்கிற மாதிரி இஸ்கான் இல்ல, அப்பெல்லாம் இஸ்கான் ஜஸ்ட் கொஞ்சம் சின்ன ஒரு இன்ஸ்டிடியூட். எல்லாருக்குமே தெரியும் யாரு இருக்கிறா, எங்க போறான்ட்டு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? சோ எங்கடா புது பையன் வந்து ஆளை காணணும். அப்போ பார்த்தா எங்க போனாருன்னா, குருமராஜ் எப்படியே தெரிஞ்சு போச்சா, பிரபுபாத் வராரு, மான்ட்ரியல்ன்ற இடத்துல பிரபுபாத் வராரு. சான் பிரான்சிஸ்கோ வேற ஒரு ஊரு அமெரிக்கால, மான்ட்ரியல் வந்து வேற ஒரு சிட்டி. அப்போ பிரபுபாத் அங்க வராருன்ற கேட்ட உடனே, ரத யாத்திரை முடிஞ்ச உடனே பிளைட் எடுத்து பிரபுபாத பார்க்க போயிட்டார். அதாவது குருமராஜ்க்கு பிரபுபாத் மேல எவ்வளவு பற்றுதல் இருக்குன்ற விஷயத்த அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டாரு. அங்க போன உடனே பிரபுபாத் வந்த உடனே கூப்பிட்டு உட்கார வச்சு பிரபுபாத் கூட உட்கார்ந்து பிரசாதம் சாப்பிட்டாரு. கொஞ்ச நாள்லயே அவருக்கு இனிஷியேஷன் கொடுத்து, ஃபர்ஸ்ட் இனிஷியேஷன் செகண்ட் இனிஷியேஷன் எல்லாம் கொடுத்துட்டு, அந்த மான்ட்ரியல் அந்த டெம்பிள் அதோடைய பிரசிடென்டாவே குருமராஜ் ஆயிட்டார். அதுக்கப்புறமா பிரசிடென்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் பிரபுபாத் வந்து குருமராஜ நீ கொல்கட்டா போ, இந்தியா போய் கொல்கட்டா போய் மாயப்பூரை டெவலப் பண்ணுன்ற அந்த சேவையை கொடுத்து அனுப்பிச்சாரு. அண்ட் எவ்வளோ தீவிரமா, எவ்வளோ செல்ஃப்லெஸ்ஸா, டயர்லெஸ்ஸா எப்படி குருமராஜ் சேவை பண்றதுக்கு பாயிண்ட்டுக்கு ஒரு விஷயம் சொல்றாரு. தமிழ் விஷயம் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அவர் சொல்றாரு, நான் கண் கூட பார்த்திருக்கிறேன் இது எப்படி ஜெயபத்தாக மகாராஜ் எப்படி பிரபுபாதுக்காக அவர் உயிர் கொடுத்து சேவை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவரு கன்வின்ஸ்டா சொல்றாரு, இஸ்கான்ல இவர் மாதிரி தீவிரமா பிரச்சாரம் பண்றங்க வேற யாருமே இருக்க மாட்டாங்க. இவ்வளோ கேலிபரோட இவ்வளோ ஆர்வமா பிரச்சாரம் பண்றாங்க, பிராக்டிக்கலா நடைமுறையா நான் வந்து யாரையுமே பார்க்கல இவர் மாதிரி அப்படின்னு தமிழ் கோஸ்வாமி மகாராஜ் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஜன்மாஷ்டமி ப்ரோக்ராம் ஒன்று நடந்துட்டு இருந்துதான். ஜன்மாஷ்டமி, அதாவது மாயப்பூர்ல ஜன்மாஷ்டமிக்கு ப்ரிப்பரேஷன் நடந்துகிட்டு இருக்கு. குருமராஜ் வந்து 11 o'clock வந்தாரு. 11 மணி காலையில வந்துட்டு மாயப்பூர்ல ஒரு பெரிய கிளாஸ் கொடுத்தாரு. ஏன் 11 o'clock தான் வந்தாருன்னு பார்த்தா, கொல்கட்டால காலையில கிளாஸ் கொடுத்தாரு. கொல்கட்டால காலையில கிளாஸ் கொடுத்துட்டு மாயாப்பூர் வந்து கிளாஸ் கொடுத்துட்டு திருப்பி கொல்கட்டால போய் அங்க கொஞ்ச நேரம் சேவ் பண்ணிட்டு அங்கிருந்து உடனே சென்னை போய், சென்னை ஈவினிங் ஜன்மாஷ்டமி, சென்னைனா இப்ப சென்னை சொல்லக்கூடாது, அப்போ வந்து மெட்ராஸ். ஸோ மெட்ராஸுக்கு போய் அங்க ஈவினிங் வந்து ஜன்மாஷ்டமி லெக்சர் அங்க போய் கொடுத்தாரு. ஸோ ஐ மீன் அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி நம்ம குருமராஜ் வாழ்க்கையில பார்க்கலாம். இது வந்து அது வந்து போக 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 நார்மல் ஆயிடுச்சு. வெறும் இந்தியால இல்ல, அவர் வந்து ஹோல் எர்த்லயே, உலகத்தையே சுத்தி சுத்தி இந்த மாதிரி தான் அவர் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கு. அப்புறமா நார்மல் ஆயிடுச்சு. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அப்போ 80s 90s குருமராஜ் எப்படி பிரீச்சிங் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒரே நாள்ல 3 இடத்துல போய் 3 ஊருக்கு போய் அவர் சாப்பிட்டாரோ எப்படிங்க கம்ஃபர்டபுளா இருக்க முடியுமாங்க?
இப்படி ஒரு ஒரு இடத்துல போய் ஒரு இடத்துல லாங்கா கிளாஸ் கொடுத்துட்டு எப்படி அவரு மேனேஜ் பண்ணாரு. சோ இந்த பாயிண்ட சொல்லி தமிழகிருஷ்ண கோஸ்வாமி சொல்றாரு, இந்த மாதிரி இவரு மாதிரி சீரியஸா தீவிரமா ஆர்வமா இவ்வளோ டேலண்டடா இவ்வளோ கேலிபரோட இந்த மாதிரி சேவை பண்றவங்கள நான் வந்து இன்னும் யாரும் பார்க்கல அப்படின்னு எடுத்து சொல்றேன். ஒரு பாயிண்ட் இருக்குங்க, பிரபுபாத் சொல்வாரு, ஒரு அந்த கிளிப் நீங்க பாத்தீங்கன்னா பிரபுபாத் கண்ணீர் விட்டு அதை சொல்லுவார். என்ன சொல்லுவாருன்னா, நான் வந்து அமெரிக்கா வந்தேன், ஏன் குருமராஜ் உங்களெல்லாம் அனுப்பிச்சிருக்கிறாரு எனக்கு ஹெல்ப் பண்றதுக்குன்னு சொல்லி பிரபுபாத் வந்து அழுவார், கண்ணீர் விடும். ஐ கேம் ஹியர் அண்ட் மை குருமராஜ் சென்ட் யூ ஆல் டு ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லுவார், சொல்லி அழுவார். அப்போ கமலகிருஷ்ண கோஸ்வாமி மகாராஜ் என்ன சொல்றாருன்னா, இதை வந்து நான் ஜெயபதாகா மகாராஜ் மூலியமா இந்த விஷயத்த நான் கண் கூட பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அவரு வந்து ஏதோ வந்துட்டாங்க, ஏதோ டேலண்ட் இருக்கு, ஏதோ சேவை பண்றாங்கன்னு இல்ல. அவரு ஆல்ரெடி ஒரு பரமஹம்சா, பெரிய டிவோட்டி. அவர் எங்க விட்டாரோ அங்கிருந்து கண்டினியூ பண்றாரு. அண்ட் எவ்வளவு அவர் பிரபுபாதுக்கு ஹெல்ப் பண்றதுக்குன்னு அந்த சேவைக்குனே வந்திருக்கிறாரு அப்படின்னு இது நான் சொல்லலைங்க. கமலகிருஷ்ண கோஸ்வாமி மகாராஜே குருமராஜ் பத்தி இந்த பாயிண்ட் சொல்றாரு. இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கணும்? குருமராஜ்க்கு பிரபுபாத் மேல ஆழமான பற்றுதல் இருக்கு. பிரபுபாதுக்காக தான் அவரு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு, வாழ்க்கையை கொடுத்துட்டாரு. பிரபுபாதுக்காக வாழ்க்கை கொடுத்துட்டாரு. பிரபுபாத் சொன்ன கட்டளைய ஃபாலோ பண்றதுக்காக தான் இவ்வளோ கஷ்டத்தையும் பொறுத்துக்கிட்டு சேவை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இதுல இருந்து நம்ம என்னங்க பண்ணணும்? நமக்கு என்ன லெசன்? கையெல்லாம் தூக்கிட்டாங்கல்ல, சொல்லுங்க. பக்தி சாஸ்திரி இல்ல. மியூட்ல இருக்கிறீங்க மாதாஜி, மியூட்ல இருக்கிறீங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு, பிரணாம்ஸ் பிரபு. பிரபு, குரு மகராஜ் வந்து பிரபுபாதருடைய அந்த கட்டளை, அவரு நம்மளோட குருவோட கட்டளை நம்ம செயல்படுத்தணும்னு சொல்லி ரொம்ப தீவிரமா ஃபாலோ பண்றாரு. ஸோ நம்ம அதுக்காக நம்மளோட குரு மகராஜ் கிட்ட நம்ம சங்கல்பம் எடுத்திருக்கோம். நம்ம அந்த மாதிரி பிரச்சாரம் பண்றதும் சரி, கிருஷ்ண பக்தியை பரப்புறதும் சரி, நம்மளோட அந்த பக்தி தொண்டு வந்து நம்மளும் சின்சியரா பண்ணணும். அவர் எப்படி பிரபுபாதருக்கு உண்மையா இருந்தாரோ, உண்மையான சீடரா இருந்தாரோ, அது அந்த அளவு நம்ம இருக்க முடியலனாலும் கொஞ்சமாவது நம்ம முயற்சி செஞ்சு நம்மளோட குரு மகராஜுக்காக பிரபுபாதருடைய இந்த இயக்கத்துக்கு நம்ம சேவை செய்யணும் அப்படிங்கறத கத்துக்கிறோம். கரெக்ட் மேம், பர்ஃபெக்ட் பாயிண்ட் சொன்னீங்க, சூப்பர். நான் வந்து கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேங்க. நான் சில டிஸ்கஷன்லாம் நடக்கும்போது நமக்கு எல்லாருக்கும் என்ன வேணும்? அந்த திருப்தி தானே வேணும். திருப்திக்காக தானே இவ்வளவு கஷ்டப்படுறோம். சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு வேணும்ல. அது எங்க கிடைக்கும், எப்படி கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், ஷேர் பண்றேன். நான் என்னோட ஒப்பீனியன் என்ன சொல்றேன்னா, ஒரு இன்ஸ்டிடியூட்ல இருந்தா போதும், பல சம்பிரதாயக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு இஸ்கான் ஒரு இன்ஸ்டிடியூட் ஆயிடுச்சு. பிக்ஸ்டா இருக்கலாமா? இந்த சம்பிரதாயம், அந்த சம்பிரதாயம், அந்த ஆச்சாரியம், இந்த ஆச்சாரியம், அவரு, இந்த மகாராஜ், அப்படி இப்படி எங்கேயுமே போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம இஸ்கான்ல பிக்ஸ்டா இருக்கு. இஸ்கான் விட்டு போக தேவையில்லை, போகவும் கூடாது, போகவும் வேண்டாம். நம்ம எங்க பிக்ஸ்டா இருக்கணும்? இஸ்கான்ல பிக்ஸ்டா. இஸ்கான்ல வந்துட்டு இருக்கு எதுனா ஒரு டெம்பிள், உங்க ஊருக்கிட்ட இருக்கிற டெம்பிள், நீங்க எங்க இருக்கிறீங்க, எங்க சேவை பண்றீங்களோ அந்த டெம்பிள் கூட நம்ம பிக்ஸ்டா ஆகலாமா? நம்ம பேஸ் ஸ்ட்ராங்கா இருக்கணும்ல, அந்த வேறு அதுல பிக்ஸ் ஆகிடலாம். அதே மாதிரி நம்ம ஒரு குரு ஆச்சாரியர் மேல பிக்ஸ்ட் ஆயிடலாமா? எஸ், மற்றவங்க கிட்ட இருந்து நம்ம வந்து உற்சாகம் எடுத்துக்கலாம், இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கலாம். ஆனா ஒருத்தரை ஃபாலோ பண்ணா போதுமா, போதாதா? போதும் பிரபு. அதுதாங்க திருப்தி. எப்படி பிரபுபாதுக்காக குருமராஜ் ஃபாலோ பண்றாரு, செய்யறாரு, எல்லா விஷயங்கள் பண்றாரு, அதுதான் அவர் சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்றாரு, ஐ எம் வெரி ஹாப்பின்னு சொல்றாரு. அந்த மாதிரி நம்ம எல்லாரும் குருமராஜ் கூடிய சேவையில பிக்ஸ் ஆயிட முடியுமான்னு தான் யோசனை, கேள்வி. இது இல்லாத பட்சத்துக்கு தான் நமக்கு திருப்தி அடையிறது ரொம்ப கஷ்டம்.
பல இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டு பல இடத்துல கால் வச்சுட்டு பல விஷயங்கள் யோசிச்சு பல பேரை திருப்தி பண்ண ட்ரை பண்ணா நம்ம திருப்தி ஆக முடியுமா? இல்ல, கட்டாயமா இல்ல. நம்ம ஒருத்தரை எப்படி ஒரு புக் இருந்தா போதும், அது பகவத்கீதாவா இருக்கட்டும் நம்ம சொல்றாரு இல்ல சங்கராச்சாரியா, அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஆச்சாரியாவை கட்டாயமா கிளீனா சுத்தமா ஃபாலோ பண்ணலாமா? அவர் சொல்ற வார்த்தை அண்ட் என்ன, அதாவது இவர் பர்ஃபெக்டான ஆச்சாரியான்னு எதனா டவுட் இருக்கா? எதனா ஒரு துளி டவுட் இருக்கா? இல்ல ஒரு பர்சன்டேஜ் டவுட் இருக்கு. அதாவது டவுட் இருந்தா கூட சொல்லலாம், அப்பா இவரு பியூரா இருக்கிறாரோ இல்லையோ தெரியல, இந்த பிரசிடென்ட் இப்படி இருக்கிறாரோ தெரியல, இவரு வந்து சாண்ட் பண்றாரோ தெரியல, இவர் எல்லா சேவைகள் நல்லா பண்றாரோ தெரியல, இவர் ரெகுலேட்டிவ் பிரின்சிபல் ஃபாலோ பண்றாங்கன்னு தெரியல, இவங்க காசு எல்லாம் சரியா செலவு பண்றாங்க, இந்த மாதிரி டவுட் எல்லாம் மற்ற பேருக்கு கிட்ட வரலாம். நம்ம சீனியர் லீடர் மேல, இல்ல டெம்பிள் பிரசிடென்ட் மேல, இல்ல மேனேஜருங்க மேல, இல்ல நம்ம காட் பிரதர்ஸ் காட் சிஸ்டர் மேல இந்த மாதிரி ஒரு டவுட் வரலாம். அண்ட் அந்த மாதிரி செய்யலாம் பண்ணுவாங்க. ஆனா குருமராஜ் மேல எதனா டவுட் இருக்கான்னு கேக்குறாங்க. கண்டிப்பா இல்ல பிரபு. இல்ல, அப்ப ஏங்க நம்ம முழுமையா அவருக்காக வாழ்க்கை கொடுக்க கூடாதுன்னு கேக்குறேன். சோ கன்வின்ஸ்டா ஆயிடலாமே, இவருதான் நம்ம வாழ்க்கை, இவருக்கு மேல எதுவுமே இல்ல, இவரை திருப்திப்படுத்தா போதும். முழு சம்பிரதாயம் திருப்தி ஆவாங்களா? ஆக மாட்டாங்களாங்க. 10 ஆச்சாரியங்களை திருப்திப்படுத்த முடியாது, 10 பேரை எல்லாரையும் போய் நம்ம திருப்திப்படுத்த முடியாது. ஒருத்தரை திருப்திப்படுத்தலாம், நானும் திருப்தி ஆயிடுவேன். இந்த யோசனை தான் எனக்கு வந்தது, நான் நினைச்சு உங்க கூட இன்னைக்கு ஷேர் பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, ஹவ் ஆர் யூன்னு கேட்டா என்ன சொல்லணும்? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், சேவையில திருப்தியா இருக்கேன்னு சொல்லணும். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா சந்தோஷமா இருக்கு. இருக்குன்னு சொல்லணும். குருமராஜுடைய சேவையில நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்லணும். ரெண்டாவது பாயிண்ட் என்ன, ஒரு இன்ஸ்டிடியூட் இஸ்கான், ஒரு ஆச்சாரியா குரு மகாராஜ், ஒரு கட்டளை, அவரு கொடுத்த கட்டளை, முடிஞ்சது. வேற எந்த கன்ஃபியூஷனும் வேண்டாம். அதை ஃபாலோ பண்றதுக்கு மற்றவங்க ஹெல்ப் எடுத்துங்க. நீங்க எவ்வளவு டெம்பிள்லாம் ஹெல்ப் எடுத்துங்க, எவ்வளவு மேனேஜர், எவ்வளவு சிக்ஷா குரு, அதெல்லாம் ஃபைன். மற்ற சப்போர்ட்லாம் எடுத்துக்கலாம். ஆனா நான் யாரை திருப்திப்படுத்தணும்? குருமராஜ். அததான் மறக்க கூடாது, அததான் மறக்க கூடாது. நீங்க மற்றவங்களை திருப்திப்படுத்த ட்ரை பண்ணீங்கன்னா கஷ்டம். நான் இவங்களை திருப்திப்படுத்தணும், அவரு சொல்லிட்டாரு, அவங்களை திருப்திப்படுத்த, இவங்க கிளாஸ்ல கூப்பிட்டுக்கிறாங்களே இங்கேயும் போனோம், அவங்க கிளாஸ்ல கூப்பிட்டுக்கிறாங்களே அங்கேயும் போனோம், இங்க ப்ரோக்ராம் கூப்பிட்டுக்கிறாங்களே இங்கேயும் போனோம், இது பண்ணணும் அது பண்ணணும்னு இருந்தீங்கன்னா அரே கிருஷ்ணா ரொம்ப சேலஞ்சிங் ஆயிடுங்க, எல்லாரையும் திருப்தி பண்ண முடியாதுங்க. அதனால நம்மளும் திருப்தியா இருக்க முடியாதுங்க. அப்ப எப்பவுமே யோசனை இருக்கும், இங்க போட்டா அங்க போட்டா, இங்க போட்டா அங்க போட்டா, இவங்களும் கூப்பிடுறாங்க அவங்களும் கூப்பிடுறாங்கன்ட்டு நமக்கு எப்பவுமே சஞ்சலமா இருக்கும். ஆனா இப்போ ஃபிக்ஸ்ட், இஸ்கான், பிரபுபாத், குருமராஜ், டன். மற்ற எல்லாருடைய இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கலாம், அவங்கள பார்த்து உற்சாகமா இருக்கலாம், இன்னும் சேவை பண்ணணும் தீவிரம் வரலாம், அதெல்லாம் சரி. ஆனா என்னுடைய டைம், எனர்ஜி, போக்கஸ் எங்க இருக்கணும்? குரு மகாராஜிட்ட மட்டும்தான் இருக்கணும். ஏங்க இது J++ ஆல நான் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் ஸ்ட்ராங்கா, வேற எங்கேயும் இப்படி பேச ஈஸி கிடையாது. புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம போக்கஸ்டா குருவராஜுடைய மகிமையை பார்த்துட்டு இருக்கிறோம். நீங்க எல்லாருமே குருவராஜுடைய சீடர்கள். அதனால இங்க நான் போல்டா சொல்லலாம், நம்மளுடைய அட்டாச்மெண்ட் குருவராஜ் மேல இருக்கிறதுல தப்பே கிடையாது. அதுல வந்து அது இன்ஃபேக்ட் நல்லதுதான். அது நமக்கு தான் ஹெல்ப் ஆகும். இப்போ குருமராஜ் வந்து நிறைய ஆச்சாரிய மாதிரி அட்டாச்மெண்டா இருக்கிறாரு இல்ல, அவருடைய அட்டாச்மெண்ட் யார் மேல இருக்கு? பிரபுபாத் மேல இருக்கு. முடிஞ்சது, கன்ஃபியூஷனே இல்ல. அப்ப அதே மாதிரி என்னோட அட்டாச்மெண்ட் என் குருமராஜ் மேல இருந்தா என் வாழ்க்கையும் திருப்தியா இருக்குமா இல்லையா? முடிஞ்சது. அதுக்கப்புறம் என்ன இருக்கு கன்ஃபியூஷன்? அந்தந்த சீடர் அந்தந்த குரு மேல அட்டாச்மெண்ட் இருக்கணுங்க, அதுதான் சீடன். சீடனுக்கு அறிகுறிப்பு அவனுடைய குரு மேல அவனுக்கு அதிக பற்றுதல் இருக்கணும், அதான உண்மை. எஸ் பிரபு. என்னாச்சு? குருமராஜ் வந்து ராஜாபூர் தாம்ல இருந்தார், தெரியல, மாயப்பூர்.
சிமந்தினி தேவி அங்க இருக்கிறாங்க. ராஜபுர் ஜெகநாத் ரொம்ப ரொம்ப கருணை உள்ள ஜெகநாத். அப்போ அங்க கிளாஸ் கொடுத்துட்டு இருந்தாரு. நானும் அங்கதான் இருந்தேன். எல்லாரும் யாத்திரா போயிருந்தோம், மாயப்பூர் யாத்திராக்கு போயிட்டு இருப்போம். எல்லா டியூட்டிஸ் உட்காந்துட்டு இருப்பாங்க. குருமர் ஜெகநாத் எப்படி இருக்குன்னா, குருமராஜ் வந்து இந்த பக்கம் உட்காந்துக்கிட்டு கிளாஸ் கொடுத்துருந்தாரு. அப்போ எல்லாரும் குருமராஜை பார்த்துட்டு இருக்கிறோம். ஜெகநாத் நமக்கு ரைட் சைடுல கிளாஸ் கொடுத்துட்டு இருக்காரு. பல லீலைகள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த லீலைகள் ஷேர் பண்ணும்போது ஒரு பாயிண்ட் வருது. பாயிண்ட் என்னன்னா, புஜாரி ஏதோ சேவை பண்ணும்போது அந்த டெக்கரேஷன் பண்ணும்போது அந்த ஊசியால ஜெகநாத்துடைய கையை குத்திடுறாங்க. அந்த பாயிண்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இது எப்போ தெரியுங்களா? பல பல வருஷம் முன்னாடிங்க, மேபி 2003, 4, 5 அந்த நேரத்துல சொல்லிக்கிட்டு. அப்ப குருமராஜ் வந்து இந்த லீலையை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. சொன்ன உடனே சைலண்ட் ஆயிட்டாரு. அவர்கிட்ட இருக்கிற அந்த அங்கவஸ்திராவை எடுத்து இப்படி கையில வச்சு, என்னன்னா அந்த லீலையில சொல்லிக்கிட்டே இருக்க நம்மளாம் ஓகே அப்படியா ஆச்சுன்னு இருப்போமே தவிர, அவரு ஜெகநாத் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு நார்மல் சாதாரண ரூபமா பாக்கலாங்க. ஜெகநாத் உண்மையாவே இருந்துகிட்டு இருக்கிறாரு. அவருக்கு குத்தி இருக்கும், அப்போ அவருக்கு வலிச்சிருக்கும், ரத்தம் வந்துச்சோ இல்லையோ அப்படின்னு யோசிக்கிறாருங்க. இந்த யோசனை நமக்கு எட்டாவது கூட. இது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, சப்போஸ் நமக்கு குழந்தை இருக்கிறாங்க, குழந்தைக்கு இப்படி குத்திக்குச்சுன்னா நம்ம மனசு எவ்வளவு கஷ்டப்படும். நமக்கு நம்மளுடைய குழந்தைக்கு ஒரு ஊசி குத்திக்கிச்சு, ரத்தம் வருதுன்னா நமக்கு எவ்வளவு மனசு, இப்பதானே நமக்கு அந்த கஷ்டம் நம்ம அனுபவிக்கிறோம். அதுவே டிடிக்கு குத்திக்கிச்சு, அவங்களுக்கு கஷ்டமா இருந்திருக்குமே அப்படின்னு சொன்னா அந்த இமோஷன் நமக்கு வராது. அந்த இமோஷனை நம்ம அனுபவிக்க மாட்டோம், அந்த வலியை நம்ம அனுபவிக்க மாட்டோம். ஆனா அன்னைக்கு நான் இருந்தேன், குருமராஜை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். குருமராஜ் அந்த லீலையை சொல்லி இப்படி குத்தியாச்சு, ஜெகநாத்க்கு ஹர்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி குருமராஜுடைய கண்ணு அப்படியே தண்ணீர் விடுறாரு. அப்படியே அழுகுறாரு. அது சொல்லிட்டு, அந்த விஷயத்த சொல்லிட்டு அப்படியே இமோஷனல் ஆயிட்டாரு. அப்படியே அழுதுட்டு அப்புறமா வேற லீலைக்கு போயிடுறாரு. என்ன தெரியுது? அவங்க வந்து விக்கிரகத்தை எப்படி பாக்குறாங்க? விக்கிரக மாதிரி பார்க்கல, அது ஒரு பர்சனாலிட்டி, ரியல் பர்சனாலிட்டி அங்க இருக்கிறாங்கன்னு அந்த மாதிரி கண்ணோக்கத்துல பார்க்க. குருராஜ் எப்படின்னா, நான் உங்களுக்கு ஸ்டார்டிங் ஒரு பாயிண்ட் சொன்னேன், எல்லா விஷயத்தையும் எல்லாரையும் வந்து பேலன்ஸ் பண்றாருன்னு சொன்னேன். அண்ட் ரொம்ப டீப்பா யோசிக்குவாரு, நிறைய விஷயத்த வந்து பேலன்ஸ் பண்ண பார்ப்பாரு. அப்போ என்னாச்சு, நான் வந்து சென்னையில இருந்தேன், சென்னை போயிருந்தேன். குருராஜ் வந்து ட்ரீட்மெண்ட்காக சென்னை வந்திருந்தாரு. அப்போ நாங்க போயிருந்தேன். அப்போ சில விஷயங்கள் நான் டிஸ்கஸ் பண்ணணும் குருமராஜ் கிட்ட. அந்த டிஸ்கஷன் ஒரு வாரமா போயிட்டு இருக்கு. அண்ட் கடைசி கன்க்ளூஷன் நான் அண்ட் அன்னைக்கு வந்து என்னுடைய பிறந்த நாள், என்னுடைய பர்த்டே அன்னைக்கு. அப்ப என்னாச்சு, நான் ரொம்ப அதை பத்தி எல்லாம் யோசிக்கல. ஆனா எப்படியோ ஒரு கேக் வந்துச்சு. ஒரு கேக்கும் 2 கேக்கும் அந்த ரூம்குள்ள, அந்த வீட்டுல அந்த கேக் வந்து டிவோட்டிஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணி அதை எடுத்துட்டு வந்தாங்க. அண்ட் மத்தியானம் எடுத்துட்டு வந்தா கேக் போய் ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும். அப்போ நம்ம செக்ரட்டரி கிட்ட அவங்க பேசுறாங்க, கேக்குறாங்க, இந்த மாதிரி பிரபு பர்த்டே ஈவினிங் கேக் கட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல குருராஜ் வந்து ஆசீர்வாதம் கொடுக்கட்டும், ஏன்னா அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் ரொம்ப லேட் ஆகும், டைம் ஆகும், கேக் கட்டிங்லாம் நம்ம வைக்க தேவையில்ல அப்படின்னு செக்ரட்டரி சொல்லிடுறாரு. சரி, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, அது என்ன பெரிய விஷயம். அப்புறம் டிவோட்டிங் எடுத்து போய் கேக்கு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிருக்காங்க. இது வந்து வெறும் ஒரு 2-3 பேருக்கு தான் தெரியும், எனக்கு தெரியும், அவ்வளவுதான். வேற யாருக்குமே கேக் இருக்கு, இதெல்லாம் பண்ண, இதெல்லாமே எதுவுமே தெரியாது.
ஈவினிங் ஆயிடுது. ஈவினிங் குருமராஜ் வந்து கிளாஸ் கொடுக்குறாரு. அப்போ அந்த கிளாஸ் டோர் இருக்குல்ல, கிளாஸ் டோருக்கு பின்னாடி குருமராஜ் உட்காந்து கிளாஸ் கொடுக்குறாரு. கிளாஸ் டோருக்கு இந்த பக்கம் எல்லாரும் உட்காந்து கிளாஸ் கேட்கறாங்க. கிளாஸ் முடிஞ்சுது. இப்ப எல்லாரும் கிளம்பணும். கிளம்புறதுக்கு முன்னாடி நான் ஏதோ விஷயம் டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ நான் கிளாஸ் திறந்து உள்ள போறேன். உள்ள போயிட்டு குருமராஜ் வந்து ஹக் பண்ணி அந்த டிஸ்கஷன்லாம் கன்க்ளூஷன் ஆயிடுச்சு. குருமராஜ் கட்டி பிடிச்சி ஆசீர்வாதம் கொடுத்தாரு. அப்புறம் யாரோ சொன்னாங்க குருமராஜ் இன்னைக்கு பிரபுவுடைய பர்த்டேன்னு. ஓ அப்படியா? அப்புறம் ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு நான் அதுக்கப்புறம் எதுவும் யோசிக்கல. அப்போ குருமராஜே கேட்கிறாரு, அந்த கேக் எடுத்துன்னு வாங்கல அப்படின்னு சொல்லுவாரா? யாருமே சொல்லல குருமராஜ்க்கு கேக் இருக்கு, அது இது. அது ஒரு சின்ன விஷயம், அது ஒரு சிறிய விஷயம், அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பட் மத்தியானம் டிஸ்கஸ் பண்ணும்போது கேக் கட்டிங்லாம் வேணாம், எதுவுமே தேவையில்லைன்னு நம்ம கன்க்ளூஷன் ஆயிடுச்சு. ஸோ என் மனசுல வந்து ஓகே அது பெரிய விஷயம் விட்டேன்னு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. குருமராஜ் என்ன சொல்றாரு, கேக் எடுத்துவாங்க அப்படின்னு சொல்றாரா? உடனே அப்புறம் டிவோட்டிஸ் போய் அந்த கேக் எடுத்து வந்து குருமராஜ் என் கையை பிடிச்சி, இதெல்லாம் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இது குருமராஜ் இப்படி கை பிடிச்சி கேக் கட் பண்றதெல்லாம். ஐ மீன் அமேசிங் ஃபீலிங் அது. அப்புறம் குருமராஜ் பிடிச்சி கேக் கட் பண்ணி கேக் எடுத்துட்டு அப்புறமா எனக்கு கொடுத்தாரு. எனக்கு கொடுத்துட்டு அப்புறம் சொன்னாரு, நீ எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவியா, இல்ல எல்லா கேக்க சாப்பிட்டுடுவியா அப்படின்னு கேட்டாரு. இல்ல இல்ல குருமராஜ், எனக்கு ரொம்ப திருப்தியா இருந்தது, எம்பாரசிங்காவும் இருந்தது, சந்தோஷமாவும் இருந்தது. ஒரு மாதிரி அந்த நேரத்துல குருமராஜ் இப்படி விஷ் பண்ணும்போது, எல்லாரும் விஷ் பண்ணும்போது நம்ம வந்து நம்மள வந்து சின்ன பையன் மாதிரி ஃபீலிங் ஆடுறோம், ஒரு சின்ன பையன் மாதிரி இருக்கும். அப்புறமா ஐ மீன் அது எப்படி பேலன்ஸ் பண்ணாரு பாருங்களேன். செக்ரட்டரி பேலன்ஸ் ஆயிட்டாரு, நான் பேலன்ஸ் ஆயிட்டேன், கேக் எடுத்தவங்க திருப்தி ஆயிட்டாங்க, எல்லா விஷயத்தும் எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாரு. இது என்னால மறக்க முடியுமா வாழ்க்கையில? இந்த மாதிரி நடந்த பிறகு நான் என்ன யோசிக்க போறேன், இன்னும் எப்படி நான் வந்து குருமராஜுக்கு சேவை பண்ணணும் தான் யோசிக்க போறேன். என்ன சொல்ற மாதிரினா, குருமராஜ் வந்து எல்லாருக்குமே ரெஸ்பெக்ட் கொடுக்குறாருங்க. அது எவ்வளவு சின்ன விஷயம் இருந்தாலும் அதை நெக்லெக்ட் பண்ண மாட்டாரு. அவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணணும், என்ன பண்ணணும்னு தான் எப்பவுமே யோசிக்கலாம். இந்த ஒரு குணத்தால நமக்கு என்ன அந்த அந்த உற்சாகம் வருதுன்னா, நான் இன்னும் எப்படி என் குருமராஜை திருப்திப்படுத்தலாம், நான் இன்னும் எப்படி சீரியஸா அவருக்கு சேவை பண்ணலாம் அப்படின்னு நமக்கு அந்த உற்சாகம் வரும். எதனால? சின்ன சின்ன விஷயத்த கூட குருமராஜ் விடுறதுல அண்ட் எல்லாரையுமே கவனிச்சு அனுப்புறாரு. இந்த பாயிண்ட். சோ நம்மளும் நிறைய சேவை பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்மளும் நிறைய பேரை மீட் பண்ணுவோம், நம்மளும் கவனமா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அவங்க நம்ம பேரை தெரிஞ்சு வச்சிருக்கணும், அவங்க பர்த்டே இருந்தா கிஃப்ட் கொடுக்கணும், அவங்க ஹெல்த் எப்படி இருக்குன்னு கேட்டுக்கணும், அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்கள போய் பார்க்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எடுத்தாலே போதும், நம்ம யாத்திரை இம்ப்ரூவ் ஆகுமா ஆகாதாங்க, எக்ஸ்பேண்ட் ஆகுமா ஆகாதா? இது 3வது பாயிண்ட். என்ன? எல்லாரையும் நல்லா கவனிச்சுக்குங்க. So first point என்ன? How are you? குருமராஜ் சேவையில ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். எல்லா கண்டிஷன்ல சொல்லணும். எவ்வளவு நெருப்பு எரிஞ்சிட்டு இருந்தாலும் எப்படி இருக்கிறடான்னு கேட்டா என்ன சொல்லணும்? குருமகராஜோட சேவையில ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்லுங்க. சரியா? ஓகே. 2வது பாயிண்ட் என்ன? ஒரு இன்ஸ்டிடியூட் இஸ்கான் போதும், ஒரு ஆச்சாரியாக்கு என் வாழ்க்கை போதும் அப்படின்னு யோசிக்கலாம். ஒரு கட்டளைய ஃபாலோ பண்ணா போதும் அப்படின்னு இருக்கலாமா? ஒரு ஆச்சாரியாக்கு என் வாழ்க்கை, அது என்னோட குருமராஜ்க்கு ஒரு கட்டளை, அவர் கொடுத்த கட்டளையை நான் ஃபாலோ பண்ணேன், அவர் திருப்தி, அவ்வளவுதான். 3வது பாயிண்ட் என்ன? பண்ணாதீங்க, எல்லாருமே கவனிச்சுக்குங்க, பக்தி மார்க்கமான்னு சொல்ல. உங்க மெம்பர் தான் சொல்றேங்க, வெளியால சொல்லல, வெளியால போய் எல்லாரையும் கவனிச்சுக்கன்னு சொல்லல. நம்ம குருமராஜ் வரை அந்த கெப்பாசிட்டிக்கு வரல. பட் உங்க மெம்பர், நீங்களாம் நல்லா ப்ரீச்சிங் பண்ணுவீங்க, நல்லா சேவை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, உங்க மெம்பர்களை நல்லா பாத்துக்குங்க, யாரையும் மிஸ் பண்ணாதீங்கன்னு சொல்ல வந்தேன். அவங்க போன் பண்ணலன்னா பரவாயில்ல, நீங்க போன் பண்ணுங்கன்னு சொல்ல வரேன். அவங்க வரலன்னா பரவாயில்ல, நீங்க போய் கவனிச்சுக்குங்கன்னு சொல்ல வரேன். விளங்குச்சா 3வது பாயிண்ட்?
குருமராஜ் கி Hi. ஜெய். ஜெய் ஹரே கிருஷ்ண. நான் முதல்ல சொல்லியிருக்கிறேன், குருமராஜ் வந்து சாதாரண மனுஷனா பார்க்காதீங்க. அவர் ஒரு திவ்யமான பர்சனாலிட்டி. அவருக்கு எல்லா விஷயங்களும் தெரியும். நீங்க சொல்லிதான் அவருக்கு தெரியணும்னு இல்ல, பட் இருந்தாலும் நம்ம சொல்றது நல்லது. நேத்து ஒரு மாத்தஜி ஷேர் பண்ணாங்க. அவங்க வந்து ஆஹ் அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் பிரச்சனை. அப்போ என்ன பண்ணணும்னு என்கிட்ட கொஞ்சம் இது ஒரு மாசமா டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்கு. என்ன பண்ணலாம், எப்படி ஹெல்ப் பண்ணலாம்னு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. நான் வழக்கமா சொல்றது தாங்க சொன்னேன். நான் என்ன சொல்லுவேன் சொல்லுங்க, என்ன கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? கௌரங்கா. கோரங்கா. சரி, அதுக்கப்புறம் என்ன சொல்லுவேன்? வெறும் கோரங்கா கிட்ட போய் குருமகராஜ் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கன்னு சொல்லுவேன். லெட்டர் எழுதி கொடுங்க. லெட்டர் எழுதி வைக்க குருமாஜிக்கு லெட்டர் எழுதி அதேதான், சூப்பரா பிடிச்சிங்க. அதே பாயிண்ட் தான் சொன்னேன். நீ குருமராஜ் கிட்ட பேசுங்க, நாங்க எவ்வளவு ஹெல்ப் பண்ணாலும் எங்க ஹெல்ப் எல்லாம் கம்ப்ளீட் ஆகாது. நீங்க தயவுசெய்து குருமராஜ்க்கு மெயில் எழுதுங்க, லெட்டர் எழுதுங்க, அவர்கிட்ட பேசுங்கன்னு சொல்லிட்டோம். சரி, பட் அதான் அதேதான். எப்படி எல்லாருக்கும் உடனே எப்படி குருமராஜ் கிட்ட பேசுறது? என் மெயில படிக்குவாங்களோ படிக்க மாட்டாங்களோ, என்ன நடக்கும், இந்த 1008 கேள்வி வரும். சிம்பிளா நம்ம போய் பண்ண போட்டோம். நமக்கு தான் லாஜிக் இருக்கு, லாஜிக்னு ஒரு பிரச்சனையா இருக்கு. மைண்ட்ல 1008 கேள்வி வரும். சோ அப்ப கொஞ்சம் தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தாங்க, மெயில்லாம் எழுதல. அப்புறமா நேத்தி எனக்கு வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாங்க. பிரபு, நான் குருராஜுக்கு மெயில் எழுதி போட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இதுல அதிசயம் என்னன்னா, பிரபு குருராஜ் கனவுல வந்தாரு. கனவுல வந்து என்ன சொன்னாருன்னா, நீ சாண்ட் பண்ணு, நரசிம்ம பிரேயர் எல்லாம் பண்ணு, இதெல்லாம் பண்ணு அப்படின்னு. இருங்க, நான் அதை அப்படியே படிக்கிறேன். அவங்க அனுப்பிச்சது இருக்கு. நேத்து தான் அந்த மெசேஜ் வந்தது. ஹரே கிருஷ்ணா பிரபு, டுடே ரோட் இமெயில் டு குருமராஜ். இன்னைக்குதான் மெயில் எழுதினாங்க. என்னுடைய கனவுல குருமராஜ் வந்தாரு. அதாவது இன்னைக்கு காலையில குருமராஜ் கனவுல வந்தாரு. மை ட்ரீம் saw குருதேவ் டுடே early morning and told him about my husband. குருமராஜ் நான் கனவுல பார்த்தேன். குருமராஜ்க்கு நான் வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் பத்தி சொன்னேன். அதுக்கப்புறமா குருமராஜ் என்ன சொன்னாருன்னா, நல்லா சாண்ட் பண்ணு, நரசிம்ம பிரேயர் பண்ணு, இதெல்லாம் பண்ணி உன் ஹஸ்பண்டுக்கு ஆஃபர் பண்ணு, துளசி இலைய வந்து உன் ஹஸ்பண்டுக்கு கொடு, இதெல்லாம் சொன்னாரு கனவுல. இதை நான் இப்ப செய்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனால குருமராஜால முடியும். அவரு வந்து 1 லட்சம் சீடர் இருந்தாலும் ஒருத்தர்கிட்டயும் பேச முடியும். நம்ம அந்த லெவல்ல இல்ல. சரி, நம்ம கூட இருக்கிற ஒரு 10 பேர்கிட்ட நம்ம நல்லா பேச முடியுமான்றாங்க யோசனை. வேற ஒண்ணு இல்லை. நம்ம பேலன்ஸ் பண்ண முடியுமா? நம்ம சாரி சொல்ல முடியுமா? நம்ம ஒரு படி எடுத்து கீழே போய் அவங்க கிட்ட பேச முடியுமா? குருமராஜே பண்றாரு, நம்ம பண்ண முடியாதா அப்படின்னு 3வது கருத்து. விளங்குச்சா இந்த 3 பாயிண்ட்? புரியுதுங்க பிரபு. சந்தோஷம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, குருமராஜ் வந்து எல்லாரையுமே பக்தியில என்கரேஜ் பண்றாங்க. எப்படி? எல்லாரையுமே உற்சாகப்படுத்துவார். பக்தி சேவைக்கு என்கரேஜ் பண்ணுவாரு. யாருமே வந்து டிஸ்கரேஜ் பண்ண மாட்டார். நிறைய கேள்விகள் கேட்குவாரு. எப்படி பண்ணுவேன், என்ன பண்ணுவேன், இந்த ப்ராஜெக்ட் எப்படி நடக்கும், யார் வருவா, யார் சப்போர்ட், எப்படி ஃபைனான்ஸ், அப்படின்னு ஒரு நிறைய கேள்விகள் கேட்குவாரு. சஜஷன்ஸும் கொடுக்குவாரு. ஆனா அவங்க அந்த பிரச்சார சேவைக்கு தடங்களே இருக்க மாட்டாங்க. யாருன்னா இது பண்ண விரும்புறாங்கன்னு சொன்னா முழு ஃப்ரீடம் கொடுக்குவாரு. இது எப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்றேன். ஒரு புது இடம் கிடைக்குது. சில டிவோட்டிஸ்லாம் அந்த இடத்துல போய் இஸ்கான் எஸ்டாப்ளிஷ் பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. ஆனா இந்த இடம் வந்து இன்னும் இஸ்கானுக்கு ரெஜிஸ்டர் ஆகல. சில கோர்ட் கேசஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. அந்த இடத்த வந்து என்கரேஜ் பண்ணக்கூடாதுன்னு மற்ற டிவோட்டிஸ் யோசிக்கிறாங்க, மற்ற லீடர்லாம் யோசிக்கிறாங்க. சில பக்தர்கள் வந்து இல்ல, நம்ம போய் ட்ரை பண்ணலாம், அங்க போய் பிரச்சாரம் பண்ணலாம், நம்ம இஸ்கான் எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. ஸோ இப்போ 2 டீம் ஆயிடுச்சு. ஒரு டீம் என்ன யோசிக்குது,
அந்த இடத்த அது குப்பையா இருந்தாலும் பரவாயில்ல, ஆக்சுவலி அது குப்பை இடம்னு கூட வச்சுக்கோங்க, அது ஏதோ கழிச்சு விட்ட இடம்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல போய் நம்ம இஸ்கான் எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. மற்ற சீனியர் லீடர்ஸ் இல்ல மற்ற லீடர்ஸ் என்ன சொல்றாங்க, அங்க நம்ம போகக்கூடாது. இது 2 டிஸ்கஷன் நடந்துகிட்டு. குரு மகாராஜ் அந்த ஊருக்கு வராரு. அப்போ அந்த இடத்த வந்து பண்ணலான்னு ஆசைப்படுறவர் வந்து குரு மகாராஜை இன்வைட் பண்றாரு. குரு மகாராஜ் நீங்க வாங்க, இந்த இடத்த வந்து பாருங்க, நான் ஒரு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்றேன்றாரு. மற்ற லீடர்ஸ்க்கு என்ன சொல்றாங்க, வேண்டாம் வேண்டாம் குரு மகாராஜ் நீங்க அங்க போகவே கூடாது, அந்த இடம் வந்து இஸ்கானுக்கே வரல, அது ரொம்ப பிரச்சனையா இருக்கு, அந்த இடத்துல நீங்க போகவே கூடாது. அண்ட் அவங்க சொல்றதுலயும் தப்பு எதுவும் இல்லை, உண்மையாவே அது பிரச்சனை தான் இருக்குது. சோ இப்ப குரு மகாராஜ் என்ன பண்ணணும், போலனாலும் பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் இது கண் கூட பார்த்திருக்கிறேன், அதனால நான் வந்து இது சொல்றேன், நாங்க இருக்கிறேன், பெரிய பெரிய தலைங்கள்லாம் இருக்கிறாங்க, பெரிய பெரிய லீடர்ஸ் எல்லாம் குருமராஜ் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றாங்க, குருமராஜ் நீங்க அங்க போக கூடாது. குருமராஜ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, அங்க அது வந்து இடம் சரியில்லை, நீங்க போனீங்கன்னா அவங்களுக்கு வந்து என்கரேஜ்மெண்ட் ஆயிடும், அவங்க வந்து அப்புறம் அந்த வேற திசையில போயிடுவாங்க, வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு குருமராஜ் டீச்சிங் நடக்குது. ஆனா குருமராஜ் பான்னு சைலண்டா இருக்கிறாரு. சாயங்காலம் ரெடி ஆனாரு, கார் எடுறான்னு சொன்னாரு, கிளம்பி போயிட்டாரு. எங்க போனாரு, அந்த டிவோட்டிங் ஆர்வமா இருக்கிறாங்கல்ல, நேரா அந்த இடத்துக்கு போனாரு. போய் எல்லா விஷயங்கள் பார்த்தாரு, ப்ரோக்ராம்ல கலந்துகிட்டாரு, ஆசீர்வாதம் கொடுத்தாரு, வந்துட்டாரு. இப்ப அந்த இடம் பிரம்மாண்டமா இருக்குது. அன்னைக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க, சில லீடருக்கு பிடிக்கல, சில பேருக்கு பிடிக்கல. ஆனா குருமராஜுக்கு என்ன, எங்க பிரச்சாரம் நடக்கணும், எங்க பிரச்சாரம் பண்ணணும்னு யோசிக்கிறாங்களோ அவங்க வந்து அவங்களுக்கு அப்ரூவல் இருக்கோ இல்லையோ, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆச்சோ இல்லையோ, அவங்க கிட்ட லக்ஷ்மி இருக்கோ இல்லையோ, மற்றவங்க சப்போர்ட் பண்றாங்களோ இல்லையோ, குருமராஜ் கட்டாயமா போய் சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்க அதிக அதிக பிரச்சாரம் பண்றீங்கன்னா உங்க இடத்துக்கு வரத்துக்காக ஆசைப்படுவார் குருமராஜ். இது குருமராஜே சொன்னாரு, நான் சொல்லல. நீங்க அதிக அதிக பிரச்சாரம் பண்றீங்கன்னா உங்க இடத்துக்கு வரத்துக்கு குருமராஜுக்கு ஆசை வரும். அதுக்கப்புறம் நீங்க இன்வைட் பண்ணீங்கன்னா பட்டுன்னு வந்துடும். குருமராஜ் எவ்வளவு பேரு உங்க இடத்துக்கு கூப்பிடணும்னு ஆசைப்படுறீங்க? என்ன பண்ணணும்? ஹரே கிருஷ்ணா. பிரச்சாரம் ஃபோக்கஸ் பிரச்சாரம் பண்ணுங்க. நம்ம வந்து ஒரு இடத்துல இருந்துகிட்டு ஏதோ மேனேஜ் பண்ணிக்கிட்டு நம்மள பாத்துக்கிட்டு சாப்பாடு சமைச்சு நம்ம ஆஃபர் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறதுக்காக இல்ல. நம்ம ஏன் இஸ்கான்ல இருக்கிறோம், இன்னும் இஸ்கான் பக்தரை உண்டாக்குறதுக்காக தான் இஸ்கான்ல இருக்கிறோம். நம்ம ஏன் பக்தி மார்க்கத்துல இருக்கிறோம், இன்னும் நிறைய பேரை பக்தி மார்க்கத்துல கூட்டிட்டு வர்றதுக்காக தானே இருக்கிறோம். வேற என்னங்க நமக்கு நோக்கம்? சோ அதுல தீவிரமா இறங்கி நல்லா பண்ணுங்க, நல்லா 100% எஃபர்ட் போட்டு முழுமையா சீரியஸா சின்சியரா நல்லா பண்ணுங்க. கட்டாயமா குருமராஜ் உங்க இடத்துக்கு வந்துடுவாரு. எப்படின்னா இதுதான் 4வது பாயிண்ட். குருமராஜ் நம்ம எடுத்து கூப்பிடணும்னா என்ன பண்ணணும்? பிரச்சாரம் பண்ணணும். குருமராஜ் அப்போ நம்ம இடத்துக்கு வந்துடுவாரு. அண்ட் இந்த 4வது பாயிண்ட்ல என்ன இருக்கு, குருமராஜ் வந்து எப்பவுமே எங்கேயுமே பிரச்சாரத்துக்கு கம்ப்ளீட் 100% சப்போர்ட் கொடுக்கும். அதுல 2வது யோசனையே கிடையாது. யாருன்னா ஆர்வமா பிரச்சாரம் பண்ணணும், அதுக்கு நீங்க ஒரு ஸ்டெப் எடுக்கிறீங்க, நீங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னு விரும்புறீங்க, நீங்க ஒரு பிளான் போட்டு இந்த மாதிரி சேவை பண்ணலாம், இந்த மாதிரி ப்ரீச்சிங் பண்ணலாம், இந்த மாதிரி காலேஜுக்கு போகலாம், இந்த மாதிரி பக்தி ரிக்ஷா பண்ணலாம், இந்த மாதிரி பிரபுஜிங்க பாத்துக்கலாம், இந்த மாதிரி மாதாஜிங்க பார்க்கலாம், கிட்ஸ் ப்ரோக்ராம் பண்ணலாம், இப்படின்னு நீங்க வந்து பிளான் பண்றீங்க, யோசிக்கிறீங்க, எஃபர்ட் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பா குருமராஜுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். இதுதான் 4வது. ஹரே கிருஷ்ணா. குருமராஜ் கி மறந்துடாதீங்க. சோ முதல் பாயிண்ட் என்ன, ஹவ் ஆர் யூ?
ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். குருமராஜோட சேவையில ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும். நீங்க ரொம்ப happy முதல்ல குருமராஜுடைய சேவை சொல்லுங்க. குருமராஜுடைய சேவையில ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு சொல்லுங்க. ரெண்டாவது பாயிண்ட் என்ன? ஒரு ஆச்சாரியரை ஃபாலோ பண்ணணும். இஸ்கான் வந்தாச்சு. ஒரு இஸ்கான் போதைய வாழ்க்கைக்கு ஒரு ஆச்சாரிய போதும் குருமராஜ வாழ்க்கைக்கு. அவருடைய கட்டளை அந்த ஒரு கட்டளை என் வாழ்க்கைக்கு போதும் அப்படின்னு திருப்தியா இருங்க. ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணா கன்ஃபியூஷனே இல்லையேன்னு சொல்ல வரேன். அதான் ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் என்ன? எல்லா பக்தர்களையும் கவனிக்கணும், கேர் பண்ணணும். எல்லாரையும் நல்லா கேர் பண்ணுங்க, நல்லா கவனிச்சுக்கங்க. ஏன்னா குருமராஜுடைய மனசு, குருமராஜுடைய அந்த 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 நேச்சர், அந்த கேரிங் தன்மைய அடுத்த ஜெனரேஷனுக்கு யார் கொண்டுட்டு போறது? நம்ம ஒரு சீடன் சொல்லிக்கிறோம்னா நம்ம அந்த தன்மையை கொண்டுட்டு போகணுமா இல்லையா? குருமராஜுடைய தன்மை எல்லாரையும் பாத்துக்குவாரு. எல்லா மகாராஜுடைய சீடர்களை தன் சீடன் மாதிரி பாத்துக்கிறாரா இல்லையா? இன்ஃபேக்ட் அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்குவாரு. அந்த மாதிரி நம்ம எல்லாரையும் நல்லா பாத்துக்கணும், நல்லா கவனிச்சுக்கணும், எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணணும். இது மூணாவது. நாலாவது என்ன? அதிக பிரச்சாரம் அதிகமா செஞ்சு குரு மகராஜ கவனத்தை இருக்கணும். ஏன் குருமராஜன் நம்ம இடத்துக்கு கூப்பிட்டுட்டு வரணும், அதிகமா பிரச்சாரம் பண்ணி. எஸ், இது ஆக்சுவலி இந்த ஒரு நோக்கம் இருந்தா தானே நான் வந்து இன்னும் இன்ஸ்பயர் ஆகி பண்ணுவேன். இல்லைன்னா என்ன இன்ஸ்பிரேஷன்ல பண்ணுவேன்னு தெரியலையே. வேற என்ன இன்ஸ்பிரேஷன் இருக்கும்? எனக்கு பேர் வேணும், புகழ் வேணும், நான் நல்லா பிரச்சாரம் பண்றேன்னு சொல்லுவாங்கோ, அதனால நான் பண்றேன். இது நமக்கு ஊக்கம் தருமா சேவை பண்றதுக்கு? கொஞ்ச நாள் கொடுக்கலாம், ஆனா போக போக ட்ரை ஆயிடாது. ஆனா குருமராஜ கூப்பிட்டுட்டு வரணும்ன்ற ஒரு ஆர்வம் இருந்தா நம்ம திருப்தியா பண்ணுவோமா பண்ண மாட்டோமாங்க? செய்வோம் இல்லையா? ஓகே, சரி. எவ்வளவு பேரு இடத்துக்கு குருமராஜ் வராருன்ட்டு பாக்கலாம். அடுத்த சில மாதங்களோ வருடங்களோ அப்படி வந்துட்டாருன்னா எனக்கு கூப்பிடுங்க, நானும் வந்துடுறேன் உங்க இடத்துக்கு. எஸ் பிரபுஜி, ஹரே கிருஷ்ணா. சரிங்களா? என்ன மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி நானும் உங்களுக்கு கூப்பிடுவேன். கண்டிப்பா வந்துடும். ஒரு பாயிண்ட் குருமராஜ் ஷேர் பண்றாரு. குருமராஜ் என்ன சொல்றாருன்னா, அவரு பிரபுபாத் பத்தி ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. குருமராஜ் சொல்றாரு, ஒரு வாட்டி பிரபுபாத் மாயாப்பூர் வந்து உட்கார்ந்துட்டு, அதாவது எல்லாரும் வெல்கம் அட்ரஸ் கொடுத்துட்டு எல்லாருக்கிட்ட பேசிட்டு அவர் உட்கார்றாரு. உட்கார்ந்துட்டு அவருக்கு வந்து தண்ணி கொடுத்துருந்தாங்க. அந்த தங்க கிளாஸ் இருந்தது. அந்த கிளாஸ்ல தண்ணி குடிச்சிட்டு அப்படி தூக்கி, பிரபுபாத் எப்படிதானே கிளாஸ் தூக்கி குடிக்குவாரு, அப்படி அழகா தூக்கி குடிச்சிட்டு அப்படின்னு சொல்லுவாராம். அதுக்கு என்ன சொல்றீங்க தமிழ்ல? ஒரு திருப்தி மூச்சு விடுவாராம். என்ன திருப்தினா மாயாப்பூர்ல இருக்கிற திருப்தி. அப்போ பிரபுபாத் சொல்வாரா, மாயாப்பூர்ல உயிரா இருக்கிறதும் சரி, இருக்கிறதும் சரிதான், சேம் தான் அப்படின்னு சொல்றாரு. மாயாப்பூர்ல லிவிங் ஆர் டைங் போத் ஆர் சேம் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அப்ப குருமராஜ் கேட்கிற, அது எப்படி பிரபுபாத் உயிரோட இருக்கிறதும் சரின்றீங்க, இறக்குறதும் ரெண்டும் சேம்ன்றீங்க எப்படின்னு? அப்ப பிரபுபாத் எக்ஸ்பிளைன் பண்றாரு, மாயாப்பூர் வந்து ஆல்ரெடி இது ஒரு பகவத் தாம். இது பகவத் தாமத்துல நம்ம இருந்து சேவை பண்றதுல அதுதான் சந்தோஷம். அதே மாதிரி பகவத் தாம்ல இருந்துட்டு நம்ம உயிர் விட்டா எங்க போவோம்? பகவத் தாமுக்கு தான் போவோம். அதனால இங்க உயிரோட இருக்கிறதும் சரி, உயிர் விடுறதும் சரி, ரெண்டுமே சரி, சமம் தான் அப்படின்னு பிரபுபாத் வந்து குருமராஜுக்கு சொல்றாரு. இப்போ நீங்க எனக்கு எல்லாருக்கும் சொல்லுங்க, குருமராஜுக்கு ரொம்ப பிரியமான இடம் எது? மாயாப்பூர். ஆனா நம்ம எல்லாரும் பல ஊர்கள்ல இருக்கிறோம். நம்ம மாயாப்பூர்ல இருக்கிற பாக்கியம் இருக்கா? இல்லையே, நமக்கு அந்த பாக்கியம் இல்லையே, இல்லையா? ஆனா இப்ப அடுத்த நல்லா யோசிச்சு சொல்லுங்க, குருமராஜுடைய மனசுல எந்த ஊர் இருக்கு? எந்த பூர் இருக்கு?
மாயப்பூர் இருக்கு. குருமராஜுடைய ஹிருதயத்துல முழுமையா அடைஞ்சிருக்கா இல்லையா? Yes, பிரபு. குருமராஜ் எங்க போனாலும் என்ன எடுத்துட்டு போவாரு? மாயப்பூரையே எடுத்துட்டு போறாரு. குருமராஜ் எங்க போனாலும் என்ன எடுத்துட்டு போவாரு? மாயப்பூர். மாயாப்பூரே கூட்டிட்டு போவாரு. இப்ப எனக்கு சொல்லுங்க, குருமராஜ் உங்க இடத்துக்கு வந்தா உங்க இடத்துக்கு என்ன வந்துடும்? மாயப்பூரே வந்துடும் bro. மாயாப்பூரே வந்துடுவாங்க உங்க இடத்துக்கு. நீங்க எங்கேயுமே போக தேவையில்ல. ஹரே கிருஷ்ணா. மாயாப்பூரே உங்க இடத்துக்கு கூட்டிட்டு வந்துடலாம். யார் மூலியமா? குருமராஜ் மூலமா. சோ பாயிண்ட் என்னன்னா, எவ்வளவு நீங்க குருமராஜ்க்கு க்ளோஸ் ஆகுறீங்களோ அவ்வளோ எல்லா திவ்யமான விஷயம் உங்களுக்கு க்ளோஸ் ஆகும். மாயாப்பூர் உங்களுக்கு க்ளோஸ் வந்துடும், சைத்தன்ய மகாபிரபு உங்களுக்கு க்ளோஸ் வந்துடும், பிரபுபாதம் உங்களுக்கு க்ளோஸ் வரும். தனிப்பட்ட முறையா நம்ம இவங்க கிட்ட க்ளோஸ் ஆகுறது ரொம்ப கஷ்டம். புரியுதுங்களா நான் சொல்ற விஷயம்? தனிப்பட்ட முறையா சைத்தன்ய மகாபிரபு கிட்ட நெருங்கிறது ரொம்ப கஷ்டமா இல்லையா? எஸ் பிரபுஜி. தனிப்பட்ட முறையா நான் போய் மாயாப்பூர் கிட்ட நெருங்கிறது ரொம்ப கஷ்டம், பிருந்தாவன் கிட்ட நெருங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா குருமராஜ் கிட்ட நெருங்க முடியுமா இல்லையா? ஏன்னா குருமராஜ் நம்மள அலோவ் பண்றாரு இல்லையா நெருங்கிறதுக்கு? நம்மள அலோவ் பண்றாரு, நமக்கு சேவைக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு, நம்மள கட்டி பிடிச்சுக்கிறாரு, நம்மளுக்கு மகாபிரசாதம் கொடுக்குறாரு, நம்மள நல்லா கவனிச்சுக்கிறாரு, எப்படா இருக்கிறேன்னு கேக்குறாரு, நம்மளுடைய கஷ்டத்தெல்லாம் கேட்டு நமக்கு தீர்வு கொடுக்குறாரு. நம்ம குருமராஜ் கிட்ட நெருங்கலாம். குருமராஜ் கிட்ட நெருங்கினாலே போதும், கிருஷ்ணர் கிட்ட நெருங்கிடுவோம், பிரபுபாத் கிட்ட நெருங்கிடுவோம், சைத்தன்ய மகாபிரபு கிட்ட நெருங்கிடுவோம், மாயாப்பூர் விருந்தாவன் கிட்ட நெருங்கிடுவோம். அதுக்கப்புறம் என்ன தேவைங்க வாழ்க்கையில? 5வது பாயிண்ட் என்ன? யாருக்கிட்ட நெருங்கினா போதும்? எவ்வளவு நெருங்க முடியுமோ அவ்வளவு குருமராஜ்க்கு நெருங்கி வாங்க. மற்ற கேர்ள் ஃபிரெண்ட் பாய் ஃபிரெண்ட் எல்லாம் வச்சுக்காதீங்க ஹிருதயத்துல. இந்த லவர் அந்த லவர் வச்சுக்காதீங்க, இந்த பற்றுதல் அந்த பற்றுதல் வச்சுக்காதீங்க. நான் வெறும் ரெக்கமெண்ட் தான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் உங்க ஹிருதயத்துல யாரு வச்சுக்கணும் யார வச்சுக்க கூடாதுன்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். ஹிருதயத்துல குருமராஜ கூப்பிட்டு உட்கார வச்சுக்கணும். குருமராஜ் உங்களுக்கு தான் இந்த இடம், வேற யாருக்குமே இந்த இடம் கிடையாது அப்படின்னு சொல்லி குருமராஜ் கூப்பிட்டு இங்க உட்கார வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையில்லைங்க, திருப்தியா இருங்க, சந்தோஷமா இருங்க. ஹரே கிருஷ்ணா. முடிச்சிட்டு இருக்கிறீங்களா? Yes, ஹரே Prabhu. கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. குருமராஜ் ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாலிட்டி, பக்தியில ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறார், அதுல ஒரு டவுட்டே இல்லை. ஆனா இஸ்கானை எக்ஸ்பேண்ட் பண்றதுலயும் ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு அண்ட் டிஃபெண்ட் பண்றதுலயும் ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு. இல்ல கவனமா கேளுங்க இந்த 6வது பாயிண்ட். எப்படி இஸ்கானை பெருகிறதுலயும் எக்ஸ்பேண்ட் பண்றதுலயும் பிரச்சாரம் பண்றதுலயும் ஒரு ஊருக்கும் ஒரு இடத்துக்கும் கூட்டின்னு போறதுக்கும் எடுத்துன்னு போறதுக்காக ஸ்ட்ராங்கா இருக்கிறாரா இல்லையா? அது மட்டும் இல்ல, இஸ்கானுக்கு எதனா அட்டாக் பண்றாங்க, வெளியில எதனா நெகட்டிவ் வருது, எனர்ஜி நெகட்டிவ் விஷயங்கள் வருதுன்னா அதற்கிட்ட இருந்தும் ரட்சணை பண்றாரு குருமராஜ். குருமராஜ் என்ன பண்றாரு? எக்ஸ்பேண்டும் பண்றாரு, ப்ரொடெக்ஷனும் கொடுக்குறாரு. உத்தமா கிருஷ்ண கோஸ்வாமி மகாராஜ் இதுதான் சொல்றாரு. இஸ்கான்ல நமக்கு ஸ்ட்ராங்கா ஜெயபுத்தக மகாராஜ் இருக்கிறாரு, அவர் நல்லா ஸ்ட்ராங்கா பிரச்சாரம் எக்ஸ்பேண்டும் பண்ணிக்கிட்டு இருக்காரு, பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அண்ட் ஸ்ட்ராங்கா டிஃபெண்டும் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரிதான், நல்ல கவனமா கேளுங்க, அதே மாதிரிதான் நம்ம ஒரு சீடர்களும் பக்தியில முன்னேறணும், அட்வான்ஸ் ஆகணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரா இல்லையா? அதே மாதிரிதான் ஒரு சீடனும் பக்தியிலிருந்து வெளியே போக கூடாதுன்னு நமக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரா இல்லையா? கொடுக்கிறாரு. ஜெய் குருமராஜ் கி ஜெய், குருமராஜ் கி ஜெய். இது எவ்வளவு டஃப்பான ஒரு வேலை தெரியுங்களா? இது ஒரு இம்பாசிபிளான ஒரு வேலை குருமராஜ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு சீடனும் பக்தியிலையும் முன்னேறணும், அவன் பக்தி விட்டு வெளியே போக கூடாது, மாயா அட்டாக்ல இருந்து அவனை காப்பாத்தணும், மற்ற விஷயங்கள்ல இருந்து அவனை காப்பாத்தணும்னு அவர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு இல்லையா? இன்ஃபேக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருன்னு தீர்வா சொல்லலாம். இதுதான் 6வது பாயிண்ட். 6வது தானுங்க.
expanded protection. நன்றி. அண்ட் அந்த தமாகிருஷ்ண கோஸ்வாமி மகாராஜே சொல்றாரு, ஜெயபத்தாக்க மகாராஜ் கூட இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எனக்கு ப்ரொடெக்ஷன் கிடைக்குது, எனக்கு திருப்தியா இருக்குன்னு அவரு சொல்றாரு, மகாராஜ் சொல்றாரு. அவர் கூட இருந்தா என்ன அவர் பாதுகாக்கிறாரு, என்ன நல்லா பாத்துக்கிறாருன்னு சொல்றாரு. இந்த விஷயம் நான் வெறும் தமாகிருஷ்ண கோஸ்வாமி மகாராஜ் கிட்ட மட்டும் கேட்கல, நிறைய அவருடைய காட் பிரதர்ஸ்லாம் இந்த விஷயம் சொல்லியிருக்கிறாங்க, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஏன் பங்கஜாங்கிரி பிரபு, ஜனனிவாஸ் பிரபு, சுபக் மகாராஜ், பக்தி சாரு மகாராஜ், எல்லாருமே இவங்க எல்லாருமே என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஜெயபத்தாக்க சுவாமி மகாராஜுடைய ப்ரொடெக்ஷன் எங்களுக்கு இருக்கு, அவர்கிட்ட நாங்க திருப்தியா இருக்கிறோம், அவருடைய ப்ரொடெக்ஷன் நமக்கு தலைமையில இருக்குன்னு எல்லாருமே அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க. குரு மகாராஜ் எப்படி பாருங்களேன், எவ்வளவு எல்லாரையும் பேலன்ஸ் பண்றாரு, சீடர்களை பாத்துக்கிறாரு, காட் பிரதர்ஸ பாத்துக்கிறாரு, இஸ்கானை பாத்துக்கிறாரு, புது ஆளுங்களை பாத்துக்கிறாரு, எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்றாரு, எல்லாருக்கும் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாரு. ஜெயபத்தாக்க சுவாமி குரு மகாராஜ் கி ஹரே கிருஷ்ணா. நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கிறேன் ஆர்வத்துல. பேசிட்டே இருங்க பிரபு, இன்னும் டைம் இருக்கு நிறைய. ஏகாதேசி இன்னைக்கு ஃபுல்லு கேட்டுட்டே இருக்கோம். நான் பேசிக்கிட்டே இருக்கேன், மாத்தி கேள்வி இருந்தா கேளுங்க, சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. நீங்க குரு மகாராஜ பத்தி சொன்னதுனாலதான் பிரபு குரு மகாராஜ் லைஃப் ஹிஸ்டரி வாங்கி வச்சிருந்தோம் பிரபு. நீங்க சொன்னதுல இருந்துதான் பிரபு படிக்கவே ஆரம்பிச்சிருக்கோம். ஓ வாவ், வெரி குட் வெரி குட். நான் சொன்ன பிறகு படிச்சீங்கன்னு சொல்லல, வெரி குட். குரு மகாராஜுடைய புத்தகம் படிக்கிறீங்க, அதுக்கு வெரி குட். வெரி நைஸ், வெரி நைஸ். மில்வாக்கி டு மாயாப்பூர் படிங்க, படிங்க, படிச்சு ஷேர் பண்ணுங்க. பிரபு உதாரணி மாதிரி சொல்லுங்க பிரபு. இன்னைக்கு ஒரு விஷயம் அதை ஷேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று ஷேர் பண்ணணும். இன்னைக்கு ஹிஸ் ஹோலினஸ் பானுசுவாமி மகாராஜோட வியாச பூஜா சென்னையில செலிப்ரேட் பண்ணோம். அதுக்கு பாத்தீங்கன்னா குரு மகாராஜ் எங்க டெம்பிள் டிஎம்டிக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க, இந்த மாதிரி நீங்கெல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மார்னிங், அதாவது அவங்க அவ்வளோ பிஸியில கூட நினைவு வச்சு அவங்களுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறது இல்லை, ஆனால் மார்னிங் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெசேஜே அதுதான் டெம்பிளுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்க டெம்பிள்ல எங்களுக்கு சொன்னாங்க பிரபு. அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. சென்னையில நாங்கெல்லாம் இருக்கோம் அப்படிங்கிறது யாரு கேட்டாலும் ஐயோ சென்னையில இருக்கீங்க, சென்னையில இருக்கீங்கிறாங்க. அது ஒரு சந்தோஷமா இருக்கு. ஆனா அந்த கர்வம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அப்பப்ப நாங்க குட்டிக்குவோம் எங்க மண்டையில, நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இப்ப நீங்க கூட உங்களுக்கு கூட பார்த்திருக்கேன், குரு மகாராஜ் கிட்டத்தட்ட 2 months இங்க சென்னையில இருந்தாங்க. நிறைய எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இருந்தாலும் ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ஹார்ட் ஃபெல்ட் ஆயிடுச்சு. அதை போன தடவை சொல்லணும்னு நினைச்சு சொல்ல முடியல. அதாவது ஒரு 4 பக்தர்கள், அதாவது குரு மகாராஜ் கிளம்புறதுக்கு ஒரு 5-6 நாளைக்கு முன்னாடி ஒரு 4 பக்தர்கள் கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருந்தாங்க. அவங்களுக்கு ஸ்பெஷலா மத்தியானம் பாக்குறதுக்காக ஒரு ப்ரோக்ராம் கொடுத்து அதை அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு 3-3:30 நீங்க பார்த்துட்டு அந்த பக்தர்கள் வந்துட்டு 4 பேருமே மாதாஜிஸ் வந்துட்டு உடனே நைட்டே ரிட்டர்ன் ஆகுற மாதிரி அவங்க இருந்தாங்க. சரி, அதுக்கப்புறம் அப்படியே அங்கங்க எல்லாரையும் பேசிக்கிச்சு அவங்க மகாவராக பிரபு கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு 3:30 மணிக்கு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்க அன்னைக்கு மார்னிங் அந்த 2 மாசத்துல நாங்க நிறைய நாள் வாங்கியிருக்கோம், பிளஸிங்ஸ் வாங்கியிருக்கோம். மகாராஜ் குரு மகாராஜ் தர்ஷன் பண்ணாத நாள் கவுண்ட் பண்ணிடலாம், இவ்வளவு நாள் தான் நாங்க பார்க்கல, மற்ற எல்லா நாளுமே பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருந்துமே எங்களுக்கு குரு மகாராஜ் வராங்கன்னா திரும்ப ஓடுவோம், இதெல்லாம் போய் தர்ஷன் எடுப்போம். அன்னைக்கு அந்த மாதாஜிஸ் வந்தாங்க. அவங்களுக்கு ஒரு கார்லண்ட் நாங்க செஞ்சோம். சரி, குரு மகாராஜ் கொண்டு அவங்க ஆஃபர் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பாத்தீங்கன்னாக்கா அதை மறந்துட்டோம் நாங்க அவங்கள்ட்ட கொடுக்கறதுக்கு. அதுக்கப்புறம் திரும்ப எடுத்துட்டு பின்னாடி போனோம். எங்களுக்கு ஒரு ஆசையோ, மகாராஜ் அவங்களுக்குலாம் குரு மகாராஜ் அவங்களுக்குலாம் பிளஸிங்ஸ் கொடுக்க போறாங்க, நம்ம இங்க சும்மாவாவது நிப்போம், நம்ம உள்ள விட மாட்டாங்க, ஏன்னா நம்ம டெய்லி போய் பிளஸிங்ஸ் வாங்குறோம், உள்ள எல்லாம் விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில ரிசப்ஷன்லயே உட்காந்துருந்தோம். அப்புறம் ஒரு பிரபு இந்த மாதாஜிஸ் 4 பேர் கோயம்புத்தூர்ல இருந்து வந்தாங்க, வாங்கன்னு சொல்லி வெறும் விரலை மட்டும் தட்டி கூட்டிட்டு போனாரு. அப்பெல்லாம் எங்களுக்கு ரொம்ப ஐயோ நமக்கு மகாராஜ் குரு மகாராஜ் பார்க்க முடியாது போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் பரவாயில்ல நின்றுட்டு இருந்தோம். அப்புறம் அவர் என்ன நினைச்சாரு தெரியல, குரு மகாராஜோட ரூம் கிட்ட போயிட்டு நின்று எங்களை கூப்பிட்டாரு, நாங்களும் போய் நின்னோம். அப்புறம் ஒரு 10 பேர் கிட்டத்தட்ட வந்துட்டாங்க. எல்லாருமே போய் உள்ள ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தாங்க, பிளஸிங்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க. எங்க 2 பேரையும் பார்த்தோன்னா மகாவராக பிரபு இப்படியே கையை காட்டினாரு, என்ன டெய்லி எடுக்கிறீங்க, இங்கேயும் பண்றீங்களா, தொந்தரவு பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி அவரோட ஆக்ஷன் இருந்தது. இருந்தாலும் நாங்க ரொம்ப சரி நின்றுட்டு இருந்தோம். அப்படியே வாசல்ல பிளஸிங்ஸ் கொடுக்கறதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டு எழுந்து நின்னோம்.
எல்லாருமே போயிட்டாங்க. அதாவது எல்லாருமே வந்து என்ன சொல்றாங்க, அவங்க சர்வர் சொல்றாங்க, குருமராஜ் வந்து ரெஸ்ட் எடுக்கணும், தூங்கணும், வாங்க மணி 3 ஆயிடுச்சு, இப்பதான் மீட்டிங் முடிச்சாங்க, சாப்பிட்டாங்க, தூங்கணும், வெளில வாங்க அப்படின்னாங்க. நாங்களும் அப்படியே ஓரமா ஒதுங்கி நின்னோமா. அவங்க எல்லாருமே வெளியில வந்ததுக்கு அப்புறம் பிரபு நாங்க 2 பேரும் அங்க நின்றுட்டு இருக்கிறோம். எங்களுக்கு அவங்க பிளஸிங்ஸ் பண்ணல அப்படிங்கறது அவங்களுக்கு தெரிஞ்சு அந்த ஸ்டிக்கை வச்சு இங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி எங்க 2 பேரையும் கூப்பிட்டாங்க. ஓடி போய் அவங்க காலில் விழுந்துட்டோம். விழுந்துட்டு பிளஸிங்ஸ் வாங்கிட்டு அந்த பிளஸிங்ஸா என்னோட லைஃப்ல மறக்க முடியாது பிரபு. என்னோட உயிர் போகிற அன்னைக்கு அந்த இதை நினைச்சேனாக்க கண்டிப்பா நான் குருமராஜன் லோட்டஸ் வீட்டுக்கு போயிடுவேன் பிரபு. அதுதான் நான் திரும்பி திரும்பி நினைக்கிறேன் பிரபு. கூப்பிடுறாங்க அந்த ஸ்டிக்கை வச்சு இப்படி வாங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் பெல்ட் ஆயிட்டோம் பிரபு. அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அது அந்த அந்த விஷயத்தை நினைச்சா கூட சம்டைம் அப்ப வந்து ரொம்ப ஒரு மாதிரி இதா இருந்தது. அதுக்கப்புறம் நினைக்கும் போது சம்டைம்ஸ் கண்ணுல வந்து அப்படியே ஓரத்துல ஒரு டிராப் தண்ணி வந்துட்டு போற மாதிரியே ஃபீல் ஆகுது பிரபு. ஸோ வேற நிறைய பிளஸிங்ஸ் அங்க நாங்க வந்து எங்களுக்கு நிறைய கிடைச்சிருக்கு பிரபு. மகாபிரசாதம்னா வந்து கூப்பிட்டு கொடுப்பாங்க, நாங்க போயிட்டே இருப்போம், பிரபுஜி கூப்பிடுவாங்க மகாபிரசாதம் இருக்கு வாங்க அப்படின்னுவாங்க. ஸோ அது எல்லாமே அந்த கோயில்ல போயிட்டு அதை விட பாத்தீங்கன்னாக்கா குருமராஜ் வந்து ஸ்டே பண்ணதுக்கு அப்புறம் நான் எப்பயோ ஒரு தடவை போய் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தேனால இப்ப வந்து டெய்லி எனக்கு வந்து கோயில்ல வந்து சர்வீஸ் இருக்கு பிரபு. மண்டே டு சாட்டர்டே கம்பல்சரி போயிடுறேன். டெய்லி நம்ம குருமராஜை வந்து தர்ஷனம் எடுத்துட்டு இருக்கேன். அதனால வந்து குருமராஜோட பிளெஸிங்ஸ் வந்து எப்பயுமே எங்களுக்கு எல்லாம் இருக்கு அப்படிங்கிறது, நம்ம எல்லாருக்குமே இருக்கு அப்படிங்கறத சொல்லிக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ ஸோ மச். சூப்பர் சூப்பர், வெரி நைஸ். நல்லா இருந்தது கேட்கறதுக்கு. தேங்க்யூ ஃபார் ஷேரிங் மாதாஜி. நைஸ். ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்ஸ் பிரபு. நிறைய இருக்கு, அப்பப்போ நான் வந்து சொல்றேன் பிரபு. சந்தோஷம். ஹரே தேங்க்யூ. பிரணாம் பிரபு. பிரபு கோயம்புத்தூர்ல ஒரு மாதாஜிக்கு உடம்பு சரியில்லைங்க பிரபு. அந்த முந்தா நாள் மத்தியானம் வரைக்கும் கொஞ்சம் நினைவு இருந்திருக்குதுங்க பிரபு. அப்போ வந்து குருமராஜிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்குதுங்க. அதாவது நீ என்னோட டாட்டர் இங்க வந்து பண்ணின தேவையெல்லாம் போது, இனி வந்து நீ போய் கோலோகத்துக்கு போயிடு, உனக்கு ரெஸ்ட் கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாருங்க. அதை கேட்டுட்டு ஒரு சிரிப்பு சிரிச்சாங்களா பிரபு. அதுக்கப்புறம் கண்ணை மூடினவங்க இன்னைக்கு மத்தியானம் வரைக்கும் கண்ணே திறக்கலைங்க. நீ மத்தியானம் 11:30 மணிக்கு போயிட்டாங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா. உங்க ஆசீர்வாதம் இருந்தா கண்டிப்பா கோலோகம் தான் போவாங்க, கவலைப்படாங்க. நைஸ். லலிதா மாதாஜி சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரணாம் பிரபு. பிரணாம் மாதாஜி. சிஷி மாதாஜி. பிரணாம் மாதாஜி. பிரபு, நம்ம சேவையில வந்து குருமராஜ் சாட்டிஸ்ஃபை ஆவாங்க, அதாவது ஆவாங்கங்கிறது உண்மை. பட் அதை எப்படி பிரபு நம்ம உணர்றது? இந்த இதுல நான் வந்து குருமராஜ்க்கு கரெக்டா பண்ணிட்டு இருக்கிறேன், செய்யறேன் அப்படிங்கிறத எப்படி பிரபு உணர்றது? அஃப்கோர்ஸ் சின்ன சின்ன சேவை பண்ணாலும் குருமராஜ் என்கரேஜ் பண்றாருன்னு சொல்லியாச்சு. என்ன சேவை பண்ணாலும் குருமராஜ் என்கரேஜ் பண்ணுவாங்க. என்ன சேவைனா பிரபுபாத திருப்தி படுத்துறதுக்காக நீங்க எந்த ஸ்டெப் எடுத்தாலும் குருமராஜ் வந்து அதை என்கரேஜ் பண்ணும். அதான திருப்தி. நீங்க சேவை பண்றீங்கனாலே குருமராஜுக்கு திருப்தி தானுங்க. விலகதான் நான் சொல்றது. அதாவது நீங்க சேவை பண்ணிட்டு பிறகு அந்த ரிசல்ட் வருது, ரிசல்ட்டை பார்த்து சந்தோஷப்படுற அது ஒரு பக்கம். ஆனா நீங்க சேவையில இருக்கிறீங்கனால அது திருப்தி கொடுக்குமா கொடுக்காதான்னு கேக்குறேன். கண்டிப்பா கொடுக்கும் பிரபு. எஸ். இன்னொன்னு என்ன மாஜி, சரி எனக்கு எப்படி தெரியும் ஏன் குருமராஜ் ஏன் சேவையால திருப்தியா இருக்கிறாருன்னு கேள்வி இல்லையா? சரி பிரபு, இதெல்லாம் ஓகே, தியரி ஆயிடுச்சு. ஆனா குருமராஜ் ஏன் சேவையால எப்படி திருப்தி ஆனாருன்னா இதுக்கு எப்படி ஆன்சர் கொடுக்கறது? ஒண்ணு நீங்க டைரக்டா போய் கேட்டுடலாம் குருமராஜ் கிட்ட. குருமராஜ் நான் இந்த சேவை பண்ண, நீங்க ஓகேவா, நீங்க திருப்தியா அப்படின்னு டைரக்டா கேட்டுட வேண்டியதுதான் இல்லையா? டைரக்ட் அப்ரோச். இன்னொன்னு திவ்யமான அப்ரோச் என்னன்னா, ஒண்ணு குருமராஜ் திருப்தி கிட்ட போய் டைரக்டா கேட்டுடுங்க. இன்னொன்னு சாரி பிரபு, ஏதோ டிஸ்டர்பன்ஸ். என்ன சொல்ல வந்து நீங்க டைரக்டா போய் கேட்டுடலாம். குருமராஜ் நீங்க ஓகேவா, சாட்டிஸ்ஃபைடா குருமராஜ் அப்படின்னு நமக்கு இல்லையா? இன்னொன்னு ஆட்டோமேட்டிக், ஏன்னா இது வந்து ஒரு திவ்யமான சேவை மாதிரி. இது வந்து ஒரு ஆபீஸ்லயோ ஒரு பாஸுக்கு வந்து எம்ப்ளாய் பண்ற மாதிரி கிடையாது. இது வந்து ஒரு ஹார்ட் கனெக்ஷன். நீங்க வந்து குருமராஜுக்கு சேவை பண்றீங்க, அவரை திருப்தி பண்றீங்கன்னா நீங்க திருப்தி ஆயிடுவீங்க. இந்த எக்ஸாம்பிள் எல்லாருக்கும் சொல்லுவாங்க. இப்ப எப்படி எனக்கு தெரியும் எனக்கு வயிறும் பிடிச்சுன்னு? நம்ம சாப்பிட்டாதான் தெரியும்.
எனக்கு தாங்க தெரியும் எனக்கு வயிறு ரொம்பிச்சுன்னா. எஸ் பிரபு. எனக்கு வயிறு ரொம்பிச்சுன்னா எனக்கு தான் தெரியும். அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? அதை அனுபவிக்கணும். சாப்பிட்டேன், போதும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் நல்லா இருக்கு, இன்னொரு எக்ஸ்ட்ரா குலாப் ஜாமுன் சாப்பிட்டுடலாம் அப்படின்னு கூட சாப்பிடுறோமா இல்லையா? அதாவது என்னுடைய வயிறு பத்தி எனக்கு தானே தெரியும். அந்த மாதிரி மாத்துச்சு நீங்க திருப்தி ஆவீங்க, உங்களுக்கே புரியும் குருமராஜ் திருப்தி ஆயிருக்கிறாருன்னு. இது வெளியே யாருமே உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நீங்களே அதை அனுபவிக்கணும். சோ அதை அனுபவிக்கிறத மாதிரி நீங்க சேவை பண்ணிக்கிட்டே இருங்க, நீங்க அனுபவிக்குவீங்கன்னு சொல்ல வரேன். ஓகே பிரபு, தேங்க்யூ பிரபு. தங்கச்சா ஓகே பிரபு, தேங்க்யூ பிரபு, தேங்க்யூ சோ மச் ஒரு பிரபு. ஈஸியான விஷயம், டைரக்டா போய் கேட்டுட வேண்டியதுதான். சரியா? ஹரே கிருஷ்ணா பிரபு, தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஓகே, வேற எதனா கேள்வி, வேற எதனா யோசனை, கருத்து? எதுவும் இல்ல, ஜாலியா இருக்கிறாங்க. ஹரே கிருஷ்ண பிரபு. நான் ஒரு ஹரே சின்ன கிருஷ்ணா பிரபு. விசேஷரி ஆஃப்டர் த கிளாஸ் உங்க தர்ஷன் கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி பிரபு. தேங்க்யூ மாதாஜி, கிளாஸ்க்கு வந்ததுக்கு. எஸ் ஹரே கிருஷ்ணா பிரபு. இந்த யூடியூப்ல இன்னொரு தடவை கேட்கலாமா பிரபு? 1000 வாட்டி கேட்கலாம், இன்னொரு தடவை இல்ல. யூடியூப்ல போட்டுடுவாங்க, அதுக்கு எவ்வளவு வாட்டி வேணா கேளுங்க. ஓகே, தேங்க்யூ பிரபு. தேங்க்யூ மாதாஜி. சொல்லுங்க கிருஷ்ண மாதாஜி. பிரபு. பிரபு, நீங்க அந்த குரு மகராஜோட பாஸ்ட் டைம்ல 4th சொன்னீங்கல்ல பிரபு, அந்த டிவோட்டிஸ் வந்து அந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்கு கட்ட வேணாம்னு சொல்லும் போது குரு மகராஜே போனாரு. அப்புறமா இப்ப அது ஒரு பெரிய டெம்பிள் ஆயிடுச்சு. So, அது என்ன பிளேஸ் பிரபு, என்ன சொல்ல டெம்பிள்? முடியாது, நான் தான் சைகைகளை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், அதை எடுத்து இப்ப எப்படி சொல்றது நானு? இப்ப நீங்க ராமர் கோவில் அதான் பிரபு. அதெல்லாம் வந்து கேளுங்க, நான் வந்து அப்புறம் சொல்றேன் உங்களுக்கு. ஓகே 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 பிரபு. சொன்னீங்கன்னா நான் அப்படி ஷேர் பண்ணிக்கலாம், ஆஃப்லைன் ஷேர் பண்ணிக்கலாம் வந்து. ஆன்லைன் இப்ப ரெக்கார்டிங்லாம் இருக்கு, உலகமே கேட்கும், அப்புறம் ஓகே ஓகே. கஷ்டப்படக்கூடாது இல்லையா? அதனால பேரு ஊர்ல நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவோம். சரி, அடுத்தது. ஓகே, விசேஷம் அது ஏதோ கேட்க வந்தீங்க, சொல்லுங்க. பிரபு, நான் ஒரு சின்ன ரியலைசேஷன் ஷேர் பண்ணிக்கிறேன் பிரபு. கண்டிப்பா சொல்லுங்க. குரு மகராஜ் வந்து இங்க சென்னையில வந்து ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு கொடுத்து சொல்லிட்டு போறதுக்கு நாள் சாட்டர்டே மார்னிங் கிளம்புனாங்க. தேர்ஸ்டே ஈவினிங் வந்து ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் கொடுத்தாங்க பிரபு குரு மகராஜ். அந்த கிளாஸ் நான் அங்க வந்து எங்களுக்கு இங்க ஆட்டோ கிடைக்கல, ரொம்ப டிராபிக். நாங்க 6:30க்கு கிளாஸ் போட்டிருந்தாங்க. நாங்க கோயிலுக்கு போய் சேரையில 7:30 ஆயிடுச்சு. நாங்க 2 பேரும் ஓடி போறோம், மேல ஓடி போறோம். குரு மகராஜ் வந்து நம்ம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்னாய பாட ஆரம்பிச்சிட்டாங்க. வேற எதுவும் பார்க்கல, போனதும் ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு நேரடியா போய் குரு மகராஜ் முன்னாடி உட்கார்ந்துட்டு குரு மகராஜ் வந்து கிளாஸ் கொடுத்துட்டே இருந்தாங்க. பகவத்கீதையோட இந்த மாதம் பகவத்கீதை, இது மராத்தான் மாதம், அதுல எவ்வளவு பகவத்கீதை முடியுமோ அது கொடுங்க அப்படின்னு சொல்லி அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருந்தாங்க. எனக்கு வந்து நான் கீழே உட்கார்ந்து இருந்தேன். அப்ப வந்து ராதாகிருஷ்ணா, லலிதா விஷாகா அவங்கள வந்து திரும்பி பார்த்தேன். அவங்க பளிச்சுன்னு தெரிஞ்சாங்க, ரொம்ப அழகா இருந்தாங்க. இன்னைக்கு தேர்ஸ்டே, எல்லோ கலர் ட்ரெஸ்ல ரொம்ப ரொம்ப அழகா இருந்தாங்க. அப்படியே லைட்டா எனக்கு ஜெகநாத் மேல ஒரு அட்டாச்மெண்ட் எப்பவுமே. அப்படியே லைட்டா திரும்பி ஜெகநாத் இன்னைக்கு என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்காரு பார்க்கலாம் அப்படின்னு இப்படி லைட்டா திரும்பினேன்னா குரு மகராஜ் வந்து டபான்னு சொன்னாங்க, இது ஒன்றும் ஒடியா ஜெகநாத் கிடையாது, இது வந்து ஜெகநாத், ஜெகத்துக்கே நாதர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் எனக்கு வந்து கொஞ்சம் வெக்கமா போயிடுச்சு. நான் வந்து குரு மகராஜ் நேரதான் உட்கார்ந்து இருந்தேன். குரு மகராஜ் நான் பார்த்ததை கவனிச்சுட்டாங்க. அதனால பகவத்கீதையை பத்தி சொல்லிட்டு இருந்தவங்க திடீர்னு ஜெகநாத் பத்தி சொல்றாங்களே நம்ம பார்த்ததுனால அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் குரு மகராஜ் பார்த்து உட்கார்ந்துட்டேன். அப்புறம் வந்து குரு மகராஜ் போய் பிளஸிங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்புறம் பிரசாதம் இருந்தது சாப்பிட்டுட்டு அப்ப வந்து பார்த்தோம் கரெக்டா சைனாரத்தி டைம். இன்னும் 5 மினிட்ஸ்ல சைனாரத்தி ஓபன் பண்ணிடும். மேல போய் சைனாரத்தி ஒரு 2 நிமிஷம் பார்த்துட்டு உடனே போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க என் கூட வந்தவங்க. சரின்னு சொல்லிட்டு மேல வந்தோம். மேல வந்து தர்ஷனம் எடுத்தோம். தர்ஷனம் எடுத்து நாங்க வந்ததும் அவங்க சங்கு ஊதுனாங்க. போய் கௌரங்க தாய் பார்த்துட்டு ராதாகிருஷ்ணா பார்த்தேன். அப்ப அந்த பொண்ணு ஆட்டோ புக் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெகநாத் மட்டும் ஒரு கண்ணு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஜெகநாத்திட்ட வந்து வேற ஒண்ணுமே கேட்கல. ஜெகநாத் சுவாமி, நான் உங்களை பார்த்ததுனாலதான் குரு மகராஜ் வந்து அப்படி சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுதான் பிரபு தாமதம். அது பாதி கூட நான் கேட்டு முடிக்கல. தடார்னு சுதர்ஷன்ல இருந்து உள்ள மாலை அப்படியே டமால் கீழே விழுந்துடுச்சு.
பயங்கர சந்தோஷமாயிடுச்சு பிரபு. குருமகராஜ் வந்து எல்லா நேரமும் நம்மளை வந்து நோட் நீங்க சொல்வீங்களே எப்பவுமே நம்மளை வந்து பார்த்துட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ரியலைஸ் பண்ணேன் பிரபு. ஹரே கிருஷ்ணா. Nice for sharing. ஹரி Thank you. போல் ஹரி போல். அதாவது பூரி ஜெகநாதர் அவர் ஜெகத்துக்கே ஜெகநாதர் அப்படின்னாரு பிரபு. இந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் இருந்தேன். Okay. சூப்பர். உலகத்துக்கே ஜெகநாதர். தேங்க்யூ மாதாஜி. சந்தோஷமா இருந்தது கேட்டது. இப்ப நான் திருப்பி போய் அந்த லெக்சரை கேட்க போறேன் என்ன சொன்னாரு. கண்டிப்பா கேளுங்க பிரபு. ஒடியாநாத்ல இது வந்து ஜெகநாத் ஜெகத்துக்கே நாதர் சொன்னாங்க. 30-35 மினிட்ஸ்க்குள்ள அன்னைக்கு ரொம்ப ஷார்ட்டா முடிச்சாங்க. அந்த இது மட்டும் அது இருக்கும் பிரபு பாருங்க. ஒரு 20-35 நிமிஷத்துக்குள்ள முடிஞ்சிச்சு அன்னைக்கு. தேங்க்யூ மாதாஜி. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஐ அம் வெரி ஹாப்பி பார்ட்டிசிபேட்டிங் இன் திஸ் ப்ரோக்ராம். உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. பொறுமையா இருந்து கேட்டு தப்பு பண்ணிட்டேன்னா மன்னிச்சிடுங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ so much பிரபு. தேங்க்யூ so much மாதாஜி. வாய்ப்பு கருத்துக்குள்ள வாய்ப்பு கிடைச்சது எங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி பிரபு. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நன்றி பிரபு. ஹரே கிருஷ்ணா. हरे कृष्णा प्रभु जी प्रणाम. हरे कृष्णा प्रभु दंडवत प्रणाम प्रभु. हरे कृष्णा. குரு மகராஜ்காகவும் தத்துவத்தினிமாய் பிரபு நம்மளுக்கு வாரம் வந்து குரு மகராஜ் பத்தி சொல்லி தரணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து எல்லாரும் 4 முறை ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா பிரபு நித்யானந்த ஹரே கிருஷ்ணா ஹரே ஹரே ராம ராம ஹரே 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 ராம ஹரே ராம ராம ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம ராம ஹரே ஹரே. தேங்க்யூ பிரபு. ஜெய் ஸ்ரீல பாத் की जय बदाग स्वामी गुरु महाराज जय गुरुदेव की जय निताय प्रेमानंदे प्रभु. Thank you प्रभु. Wonderful session. Thank you प्रभु. हरे कृष्णा. Thank you प्रभु. वांजा कल्पतरुभ्यश्च कृपा கொண்ட எல்லா பக்தர்களுக்கும் நன்றி. ஹரே கிருஷ்ணா. அடுத்த வாரத்துல மறுபடியும் வந்து 2 பிரபு வருவாங்க, சந்திக்கலாம். வர வியாழக்கிழமை மாதாஜி வம்சிப்பிரியா மாதாஜி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து லிங்க் அனுப்புறேன், எல்லாரும் கலந்துக்கோங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. Thank you மாதாஜி. Thank you பிரபு. ஹரே கிருஷ்ணா. हरे कृष्णा प्रभु. தத்துவவித்து பிரபு நீங்க தான் க்ளோஸ் பண்ணணும் பிரபு. நான் வந்து 2 முறை பவர் கட் ஆயிடுச்சு, அதனால நான் வெளியே. ஓகே ஷூர். தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா.